Welcome students. Today's class 12th Business Maths and Statistics Chapter 8 Sampling Techniques and Statistical Inference. In previous class we learned about population and samples. ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்தாங்களா? ஸோ பாப்புலேஷன் அப்படின்னா டோட்டலாக இருக்கிறது எல்லாத்தையும் சொல்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாப்புலேஷனில் இருந்து நம்ம ஒரு பர்டிகுலர் யூனிட்டை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் சாம்பிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 100 பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா அது வந்து நம்ம டோட்டல் பாப்புலேஷன்னு சொல்லுவோம். இதில் இருந்து நம்ம 10 சாம்பிள்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த 10 மெம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்களுக்குள்ள குவாலிட்டிஸ் எல்லாமே அந்த டோட்டல் பாப்புலேஷனில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த குவாலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு நம்ம அதை டெஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்தோம். பாப்புலேஷனோட பேராமீட்டர் மீனுக்கு வந்து நம்ம மியூன்னு எடுத்துக்குவோம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மான்னு படிச்சிருப்போம். சரிங்களா? இதில் வந்து மியூ வந்து எக்ஸ் பாரு, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்ம எஸ் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு சிக்மாங்கிறது நாட் நோன் அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் எஸ்ஏ சிக்மாவாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தங்களா. ஸோ டுடேஸ் டாபிக் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்றது பாருங்கள். One of the main objectives of any statistical investigation is to draw inferences about a population from the analysis of samples drawn from that population. Statistical inference provides us how to estimate a value from the sample and test that value for the population. This is done by two types. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 2 கிளாசிஃபிகேஷனாக பிரிச்சிருக்காங்க. One is estimation, another one is testing of hypothesis. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸுன்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாப்புலேஷனில் இருந்து நீங்கள் சாம்பிளை கலெக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த சாம்பிளை கலெக்ட் பண்ணி அதில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன், அந்த சாம்பிளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் பாப்புலேஷனுக்கு சேர்த்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? இதில் எஸ்டிமேஷன், டெஸ்டிங், ஹைபாத்திசிஸ். இப்போ இதில் எஸ்டிமேஷன்னா என்னன்றது பாருங்கள். இட் இஸ் பாசிபிள் டு ட்ரா வேலிட் கன்க்ளூஷன் அபவுட் த பாப்புலேஷன் parameters from sampling distribution. Estimation helps in estimating an unknown population parameters such as population mean, standard deviation, etc. on the basis of suitable statistic computed from the samples drawn from the population. ஸோ இப்போ உங்களுக்கு எஸ்டிமேஷன் அப்படின்னா என்னன்றது பாருங்கள். இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து அன்னோன், தெரியாத உங்களோட பாப்புலேஷன் பேராமீட்டர்ஸில் தெரியாது பார்த்தீங்களா, அந்த அன்னோன் வேல்யூஸை வந்து எஸ்டிமேட் பண்ணுறோம். ஓகேங்களா? பாப்புலேஷன் மீனு, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்டிமேட் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு definition: the method of obtaining the most likely value of the population parameters using statistic is called estimation. Next, estimator அப்படின்னா என்னன்றது பாருங்க. Any sample statistic which is used to estimate an unknown population parameter is called an estimator அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எஸ்டிமேட்டர் இஸ் an sample statistic used to estimate a population parameter. இந்த பாப்புலேஷன் பேராமீட்டரை வந்து எஸ்டிமேட் பண்ணுறதுக்காக நம்ம எடுக்கக்கூடிய அந்த சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், எஸ்டிமேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு example 8.6 when we observe a specific numerical value of our estimator we call that value is an estimate. ஸோ நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் நியூமரிக்கல் வேல்யூ வந்து எடுத்து we observe that specific numerical value of our estimatorனா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லுவோம். the estimate of the specific observed value is of a statistic. next ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஏ குட் எஸ்டிமேட்டர் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைப் வந்து அன்பயாஸ்டுனஸ், செகண்ட் டைப் கன்சிஸ்டன்சி, தேர்டு டைப் வந்து எஃபிஷியன்சி அண்டு சஃபிஷியன்சி. ஓகேங்களா? இப்போ அன்பயாஸ்டுனஸ் அப்படின்னா பாருங்கள். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா an estimator Tn T of x1 x2 xn is said to be unbiased estimator of gamma of theta if E of Tn equal to gamma of theta அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஃபார் ஆல் theta belongs to, இது வந்து இன்னொரு theta நீங்கள் வேறு மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ an estimator is said to be unbiased if its expected value is equal to the population parameter. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்டிமேட்டர் அன்பயாஸ்டுனஸ் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா
the estimator is said to be unbiased if its expected value is equal to the population and the expected value வந்து population parameter க்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படினா அது unbiasedness அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் consistency. An estimator Tn equal to T of x1, x2, xn is said to be consistent estimator of gamma of theta na then Tn converges to gamma of theta in probability. இது probability ல நம்ம சொல்றது that is Tn ங்கிறது tends to gamma of theta as n tends to infinity for all theta belongs to theta. ஓகேங்களா. நெக்ஸ்ட் efficiency அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. efficiency அப்படின்னா உங்களுக்கு அதனோட திறன்தன்மை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா if T1 is the most efficient estimator of variance T1 ஓகேங்களா. T1ஓட most efficient estimator with variance வந்து V1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். T2ங்கிறது other estimator with variance V2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா efficiency E of T2 அதாவது அந்த T2ஓட efficiency நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா E equal to V1 by V2. E cannot exceed unity. அதாவது 1ஐ விட அதிகமாக உங்களுக்கு வேல்யூ போகக்கூடாது. ஓகேங்களா. E equal to V1 by V2 அப்படின்னு சொல்லிட்டு நாம் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது sufficiency. sufficiencyனா என்னன்றது பாருங்க. if T equal to T of x1, x2, xn is an estimator of parameter theta based on a sample x1, x2, xn of size n from the population with density f of x comma theta such that the conditional distribution x1, x2, xn given that T is independent of theta then T is sufficient estimator for theta அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ sufficiency அப்படின்னா பாருங்க. ஸோ உங்களோட கொடுத்துருக்கிறது எஸ்டிமேட்டர் டீங்கிறது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதனோட சாம்பிள்ஸ் எல்லாமே x1, x2, xn of size என்னன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். From the population or density வந்து f of x comma theta such that the conditional distribution x1, x2 up to xn gives T given T is independent of theta. ஸோ இந்த x1, x2, x எல்லாம் வந்து உங்களுக்கு தீட்டாவுக்கு இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா then T is sufficient estimator for theta அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் அண்ட் இன்டர்வல் எஸ்டிமேஷன். ஸோ பாயிண்ட் எஸ்டிமேஷன் பாருங்கள். பாயிண்ட் எஸ்டிமேஷன் அதில் இன்டர்வல் எஸ்டிமேஷன். பாயிண்ட் எஸ்டிமேஷன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா when a single value is used as an estimate the estimate is called point estimation of the population parameter. So for example கொடுத்துருக்காங்க 55 students is the mean mark obtained by a sample of 5 students randomly drawn from a class of 100 students considered to be mean mark of the entire class. ஓகேங்களா. ஸோ the single value 55ங்கிறது நம்ம பாயிண்ட் எஸ்டிமேட்னு சொல்லலாங்களா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 100 ஸ்டூடெண்ட்ஸில் 5 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு மீன் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா 55ன்னு வருது. ஓகேங்களா. ஸோ இந்த 55 அப்படிங்கிறது வந்து ஒரு சிங்கிள் மார்க்கே வந்து அந்த என்டையர் கிளாஸ்க்கு நம்ம மீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதுதான் வந்து பாயிண்ட் எஸ்டிமேட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சாம்பிள் மீன். சாம்பிள் மீன் வந்து எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. சாம்பிள் இஸ் த சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக் யூஸ்டு an எஸ்டிமேட் ஆஃப் த பாப்புலேஷன் மீன் மியூ. ஓகேங்களா. இப்போ சாம்பிள் மீன்னா எக்ஸ் பார்னு எடுத்துக்கிறோம், பாப்புலேஷன் மீன்னா மியூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கன்சிடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இன்டர்வல் எஸ்டிமேஷன். ஸோ இன்டர்வல் எஸ்டிமேஷன் அப்படின்னா ஜென்ரலி தேர் ஆர் சுச்சுவேஷன்ஸ் வேர் பாயிண்ட் எஸ்டிமேஷன் இஸ் நாட் டிசைரபிள். So we are interested in finding limits within which the parameter would be expected to lie is called an interval estimation. So இப்போ interval estimation அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் பாயிண்ட் உங்களால் சொல்ல முடியாது, ஒரு பர்டிகுலர் இன்டர்வலாக தான் உங்களால் சொல்ல முடியுது. அப்படிங்கும்போது நம்ம அந்த இடத்துல என்ன சொல்லுவோம், இன்டர்வல் எஸ்டிமேஷனை ஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்னால் என்னன்றது பாருங்கள். ஆஃப்டர் அப்டைனிங் த வேல்யூ ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக் T ஃப்ரம் எ கிவன் சாம்பிள் can we make some reasonable probability statements about the unknown parameters theta. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் அப்படின்னா நம்மளோட இன்டர்வலை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சப்போஸ் இங்கே வந்து இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கர்வை தான் எடுத்துக்க போகிறோம். கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து நம்ம ஒரு இன்டர்வலாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா பாருங்கள்.
ஸோ இதுதான் வந்து நம்ம இன்டர்வலாக எடுத்துக்குவோம். எவ்வளோ தூரம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது C1 C2. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ இதில் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் C1 லெஸ் தேன் தீட்டா லெஸ் தேன் C2 ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 1%, 5% இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் அப்படின்னா உங்களுக்கு இதுதான் வரும். ஓகேங்களா. அதாவது நம்மளோட இன்டர்வல் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஃபார் த பாப்புலேஷன் மீன் ஃபார் லார்ஜ் சாம்பிள்ஸ் வென் சிக்மா இஸ் நோன். உங்களுக்கு சிக்மா தெரிகிறப்ப நீங்கள் வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலோட அந்த பாப்புலேஷன் மீனோட கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஃபார் லார்ஜ் சாம்பிளுக்கு உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ P ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் சம் தட் இஸ் எக்ஸ் பார் மைனஸ் Z divided by alpha by 2 sigma by root n less than or equal to mu less than or equal to x bar plus Z alpha by 2 sigma by root n அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் இப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சப்போஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இடம் தான் உங்களுக்கு அந்த இன்டர்வலில் கட் பண்ணுற இடம், அந்த பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 95%. ஸோ டோட்டலாக இதனோட வேல்யூ வந்து உங்களுக்கு 1. இதில் 95% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் இருக்குது அப்படின்னா ரிமைனிங் 5% டோட்டலாக இது வந்து 1ங்களா. ரிமைனிங் 5% வந்து இந்த சைடு ஒரு 2.5% நீங்கள் என்ன பண்ணிக்கணும் ஒமிட் பண்ணிட்டா, இந்த சைடு ஒரு 2.5% ஒமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டலாக 5% நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க ஒமிட் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு 95% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இவ்வளோ தூரம் ஒமிட் பண்ணிடுறீங்களா, இதில் இவ்வளோ தூரம் ஒமிட் பண்ணுறீங்களா. ஸோ அந்த ஒமிட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த டேபிள் வேல்யூ நார்மல் ப்ராபபிலிட்டி டேபிள் கொடுத்துருக்காங்க. நம்ம அது என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ பாருங்கள். ஸோ இப்போ இந்த இன்டர்வலையே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த Pங்கிறது இந்த இன்டர்வல் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ் பார் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஏன்னா இங்கே நடுவில் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, ரிமைனிங் எல்லாம் சேம் தானே. ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்முலா பாருங்கள். ஒன்ஸ் அகெயின் சம்முக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா எக்ஸ் பார் மைனஸ் Z alpha by 2 sigma by root n less than or equal to mu less than or equal to x bar plus Z alpha by 2 சிக்மா பை ரூட் என். ஸோ இப்போ இதில் இந்த Z ஆல்ஃபா பை 2ங்கிறது என்ன அப்படின்னா சிக்மாங்கிறது உங்களுக்கு கொஷினில் இருக்கும், என்னங்கிறது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸு, எக்ஸ் பார்ங்கிறது சாம்பிளோட மீன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த சாம்பிளோட மீனை வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து அந்த பாப்புலேஷனோட மீன் வந்து இந்த லிமிட்டுக்குள்ளார இருக்குதா, இந்த கான்ஃபிடன்ஸ் லிமிட்டுக்குள்ளார உங்களுக்கு வந்து பாப்புலேஷனோட மீன் உள்ளார இருக்கா வெளியில் போயிடுச்சா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. சரிங்களா. இப்போ இந்த Z ஆல்ஃபா பை 2ங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னா ஸோ இந்த டேபிளில் நார்மல் டேபிளில் ஸோ இது வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலு. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஆல்ஃபா பை 2, இந்த இடம் ஒரு ஆல்ஃபா பை 2. ஸோ உங்களுக்கு கட் ஆகிற இந்த பிளேஸ் இதெல்லாம் ஓகேங்களா இந்த வேல்யூஸ். ஸோ இப்போ இதை டோட்டலாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ஃபா வேல்யூஸ் கிடைக்குங்களா. ஸோ ஆல்ஃபா பை 2 ப்ளஸ் ஆல்ஃபா பை 2 இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்க, ரெண்டு போர்ஷனையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ஃபான்னு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஆல்ஃபாங்கிறது சப்போஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் 95% கான்ஃபிடன்ஸ் லிமிட் அப்படின்னா 5% வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும் ஒமிட்டேடு போர்ஷன்ஸாக இருக்குமா. ஸோ அந்த ஆல்ஃபாங்கிறது 5% அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே ஆல்ஃபா பை 2% போயிடுது, இங்கே ஒரு ஆல்ஃபா பை 2% போயிடுது. அந்த இஜெட்டுங்கிறது டேபிள் வேல்யூ, நார்மல் டேபிளோட வேல்யூ வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வந்து என்ன பண்ணிக்கணும் பார்க்கணும் படிச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த Z ஆல்ஃபா பை 2 அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த நார்மல் ப்ராபபிலிட்டி வேல்யூவில் Z ஆல்ஃபாங்கிறது டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த Z ஆல்ஃபா அப்படிங்கிறது லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 5% இருக்கலாம், 1% இருக்கலாம், 10%, அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது 1%, 2%, 5%, 10%, அதனோட லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ நம்ம இந்த மாதிரி எடுக்கும் பொழுது இந்த ஒமிட் பண்ணுற போர்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒமிட் பண்ணுற போர்ஷனுக்கு உண்டான லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எவ்வளோங்கிறது பாருங்கள். 2 tailed டெஸ்ட் அப்படின்னா நம்ம ரெண்டு சைடும் ஒரு போர்ஷனை ஒமிட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அந்த 2 tailed டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1% அப்படின்னா 2.58, 2% அப்படின்னா 2.33, 5% அப்படின்னா 1.96, 10%னா 1.645. ரைட் டெய்ல்டு டெஸ்ட் அப்படின்னா நீங்கள் ஒன் சைடு அதே சேம் டேபிள் வேல்யூ தான்
ரைட் சைடுனா ஒன் சைடு மட்டும் 5%. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா 95% இந்த சைடு எடுத்துக்கிட்டேன், இந்த சைடு 5% மட்டும் ஒன் சைடாக ஒமிட் பண்ணீங்க அப்படின்னா இஜெட் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து அந்த டேபிளோட வேல்யூஸ். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து நார்மல் டேபிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 0வாக இருக்கும், இந்த அடுத்தது போகும்போது இங்கே பாசிட்டிவ் வேல்யூஸ் போயிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இப்போ நீங்கள் ஒன் சைடு மட்டும் 5% ஒமிட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இந்த வேல்யூஸ் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போகுங்களா. இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ ரெண்டு சைடு ஒமிட் பண்ணும்போது இந்த சைடு பாதி போர்ஷனும் அந்த சைடு பாதி போர்ஷனும் பாதியாக ஒமிட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இங்கே வேல்யூஸ் டிஃபர் ஆகும். ஓகேங்களா அந்த கர்வில். ஸோ ரைட் சைடு ரைட் டெய்ல்டு டெஸ்ட் அப்படின்னா 1%க்கு 2.33, 2% அப்படின்னா 2.055, 5%னா 1.645, 10%னா 1.28. அதே லெஃப்ட் டைல்டு டெஸ்ட் அப்படின்னா நம்ம இந்த ரைட் சைடு பார்ப்போம். ரைட் சைடு மட்டும் இந்த சைடு மட்டுமே 5% நீங்கள் ஒமிட் பண்ணிடணும், அந்த சைடு எதுவுமே பண்ண மாட்டீங்க. அப்படி பார்க்கும்போது இங்கே வேல்யூ நெகட்டிவில் வருங்களா, 0, இந்த சைடெலாம் பாசிட்டிவ், இந்த சைடில் நெகட்டிவ். இது ஆல்ரெடி நம்ம நார்மல் டேபிளில் பார்த்துருப்போம், நார்மல் கர்வ் வரையும் போது. ஸோ இந்த சைடு நெகட்டிவில் வரும்போது அதே சேம் வேல்யூ -2.33 ஃபார் 1%. 2%க்கு பார்த்தீங்கன்னா -2.055, 5%க்கு பார்த்தீங்க அப்படின்னா -1.645, 10%க்கு -1.28. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஹைபாத்திசிஸ் டெஸ்டிங். ஸோ இப்போ இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹைபாத்திசிஸ் டெஸ்டிங் அப்படின்னா ரிஜெக்ஷன் ஏரியா எவ்வளோ தூரம் நம்ம எடுத்துருக்குறோங்கிறது. ஸோ நாம் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அது வந்து கரெக்டாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம ஹைபாத்திசிஸ் டெஸ்டிங்கை வச்சு சொல்ல போகிறோம். ஸோ உங்களுக்கு ஹைபாத்திசிஸ் டெஸ்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து நல் ஹைபாத்திசிஸ், அனதர் ஒன் இஸ் ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ். ஸோ உங்களுக்கு அந்த நல் ஹைபாத்திசிஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு Professor R.A. Fisher, null hypothesis is the hypothesis which is tested for possible rejection under the assumption that is true and it is denoted by H0 அப்படின்னு சொல்லி எடுப்போம். ஓகேங்களா. ஸோ null hypothesisங்கிறது tested for possible rejection under the assumption that is true. ஸோ possible rejection நம்மளோட அசம்ஷனில் ஒரு possible rejection வந்து ட்ரூன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து அங்கே என்ன டினோட் பண்ணுவோம் அப்படின்னா H0 அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இஃப் வி want to find the population mean has a specified value mu0, then null hypothesis அப்படிங்கும்போது mu equal to mu0, எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதாவது பாப்புலேஷன் மீனுக்கும். ஸோ நம்மளுக்கு நல் ஹைபாத்திசிஸ் அப்படின்னா நீங்கள் சம்முக்கு எப்படி யூஸ் டெஃபினிஷனாக கொடுக்கும்போது உங்களுக்கு வேர்டிங்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் சம்முக்கு எடுக்கும் பொழுது ஸோ உங்களுக்கு இந்த நல் ஹைபாத்திசிஸ் ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ் தான் சம்முக்கு யூஸ் பண்ணுவீங்க. சம்முக்கு எடுக்கும்போது பாருங்கள் நல் ஹைபாத்திசிஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா mu equal to mu0. சரிங்களா. ஸோ இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்கிற மீனுக்கும் பாப்புலேஷனோட மீனுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது, ரெண்டுமே சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு நல் ஹைபாத்திசிஸ். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ் அப்படின்னா எனி ஹைபாத்திசிஸ் விச் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி டு நல் ஹைபாத்திசிஸ். நல் ஹைபாத்திசிஸ்க்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக நீங்கள் எடுத்துக்கக்கூடியது எல்லாமே ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ். mu equal to mu0ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ் H1ன்னு எடுத்துக்கணும், இதை H0ன்னு எடுத்துக்குவீங்களா. ஸோ அப்போ H0ங்கிறது mu equal to mu0ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா H1 ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ் mu0 equal to mu0ன்னு எடுக்கலாம், அல்லது mu greater than mu0 or mu less than mu0, எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ பாருங்கள் mu0 equal to or mu greater than or mu less than mu0 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கலாம். அது கொஷினை பொறுத்து நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். கொஷின் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு இந்த ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ் H1 இருக்குது பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த டேபிள் வேல்யூ எடுப்பீங்க. நான் டேபிள் வேல்யூ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் டேபிள் வேல்யூ சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த டேபிள் வேல்யூவில் உங்களுக்கு வந்து 2 டெய்ல்டு டெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு வேல்யூ இருக்கும், 1 டெய்ல்டு டெஸ்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குங்களா. ஸோ இப்போ இந்த டயக்ராமை பாருங்கள். இது வந்து 2 டெய்ல்டு டெஸ்ட் டயக்ராம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் இது வந்து 98% கான்ஃபிடன்ஸ் லிமிட் எனக்கு இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு 1% போயிடும், இங்கே ஒரு 1% போயிடும். ஸோ 2 டெய்ல்டு டெஸ்ட் அப்படின்னா ரெண்டு சைடும் பாதியாக ரிஜெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. டோட்டல் வேல்யூ 1ல் இருந்து. அதுக்கு அடுத்தது 1 டெய்ல்டு டெஸ்ட் அப்படின்னா 1 சைடு மட்டும். ஸோ mu greater than mu0, greater than வந்துச்சு அப்படின்னா ரைட் சைடு டெய்ல் டயக்ராம். ரைட் சைடு டெஸ்ட் அப்படிங்கும்போது நீங்கள் ரைட் சைடு மட்டுமே
ஃபுல்லும் ஒமிட் பண்ணுவீங்க. சப்போஸ் இது 98% அப்படின்னா இங்கே 2% ஒன் சைடு மட்டும் நீங்கள் ஒமிட் பண்ணணும். அதே மாதிரி லெஃப்ட் டைல்டு டெஸ்ட் அப்படின்னா இங்கே 98% அப்படின்னா இங்கே 2% இந்த சைடு மட்டும், லெஃப்ட் சைடு மட்டும் ஃபுல்லாக என்ன பண்ணிடுவீங்க, ஒமிட் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். இப்போ இந்த எரர் எப்போ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா டைப் 1 எரர், டைப் 2 எரர்னு 2 டைப்ஸ் இருக்குது. டைப் 1 எரர் அப்படின்னா த எரர் ஆஃப் ரிஜெக்டிங் H0 when it is true. ட்ரூவாக இருக்கும் பொழுது, நம்மளோட அசம்ஷன் ட்ரூவாக இருக்கும்போது H0 ஒரு சில இடத்துல நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அப்படி பண்ணும்போது அது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், டைப் 1 எரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டைப் 2 எரர். நெக்ஸ்ட்டு டைப் 2 எரர். ஸோ டைப் 2 எரர் பார்த்தீங்க அப்படின்னா த எரர் ஆஃப் அக்செப்டிங் வென் H0 இட் இஸ் ஃபால்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த எரரை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்குவோம் H0 வந்து ஃபால்ஸாக இருக்கும் பொழுது. ஸோ அப்படி எடுக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், டைப் 2 எரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு critical region or rejection region. So critical region or rejection region அப்படின்னா a region corresponding to a test statistics in the sample space which tends to rejection of H0 is called critical region or rejection region. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் இந்த கருவில் எவ்வளோ தூரம் ரிஜெக்ஷன் பண்ணுறோம் அந்த ரீஜியனை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிஜெக்ஷன் ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ரிமைனிங் வந்து அக்செப்டன்ஸ் ரீஜியன். நம்ம எவ்வளோ தூரம் அக்செப்ட் பண்ணுறோமோ அதை வந்து அக்செப்டன்ஸ் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரிஜெக்ட் பண்ணுறதா ரிஜெக்ஷன் ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு level of significance. The probability of type 1 error is known as level of significance. So level of significance வந்து நம்ம ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ பர்சன்டேஜ் அக்செப்டன்ஸ் ரீஜன்ஸ் வந்து 98% அப்படின்னா லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், 2%. இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்குவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் வேல்யூஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட் வேல்யூஸ். இப்போ இந்த டேபிளில் கிரிட்டிக்கல் வேல்யூ அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரிட்டிக்கல் ரீஜனையும் அக்செப்டன்ஸ் ரீஜியன் இருக்குது பார்த்தீங்களா, அக்செப்டன்ஸ் ரீஜனுங்கிறத நாம் எவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அந்த ரீஜியனையும், இந்த கிரிட்டிக்கல் ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா ரிஜெக்ஷன் ரீஜன், இதை ரெண்டையும் வந்து உங்களுக்கு செப்பரேட் பண்ணுது பார்த்தீங்களா, அந்த பிளேஸை தான் வந்து நம்ம கிரிட்டிக்கல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு so for large samples the standardized variable corresponding to the statistic பாருங்க z equal to 2 minus e of t divided by square root of variance of t அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்டிங் ப்ரொசீஜர். இப்போ இந்த டெஸ்டிங் ப்ரொசீஜர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட கொஷினில் வந்துட்டு கிவனில் என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ வேல்யூஸ் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நல் ஹைபாத்திசிஸ் செட் பண்ணிக்கணும், ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ் செட் பண்ணணும். அதில் 2 டெய்ல்டா சிங்கிள் டெய்ல்டா, தட் இஸ் ரைட் டெய்லா லெஃப்ட் டெய்லாங்கிறது நீங்கள் கொஷின்லேருந்து பார்த்துக்கணும். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆல்ஃபாங்கிறது எவ்வளோங்கிறது நீங்கள் கொஷின்லேருந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடுவீங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இந்த ஃபார்முலாவை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க பின்னாடி. இந்த வேரியன்ஸ் ஆஃப் டீங்கிறதுக்குலாம் நம்மளுக்கு ஃபார்முலா போடுவோம். ஓகேங்களா? இது ஜென்ரல். டி மைனஸ் இ ஆஃப் டி அப்படின்னா எக்ஸப்டேஷன்ஸ் ஆஃப் டி, அதாவது மீன் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ். ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எரர். ஓகேங்களா? ஸோ அது விச் இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் இ ஆஃப் டி டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன் வந்துட்டு என்ன சொல்லுவீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இஜெட் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்களா, இஜெட் வந்து டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு இஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த இஜெட்டோட வேல்யூக்கு மாடுலஸ் எடுத்துக்கோங்க. இஜெட்டோட வேல்யூ லெஸ் தேன் இஜெட் ஆல்ஃபாங்கிறது அந்த டேபிள் வேல்யூ. நான் டேபிள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், 2%, 3%, 5%, 10%க்கு எல்லாத்துக்குமே டேபிள் வேல்யூ. ரைட் சைடு டெஸ்ட்டு, லெஃப்ட் சைடு டெஸ்ட்டு, 2 டெய்ல்டு டெஸ்ட் எல்லாத்துக்கும் டேபிள் வேல்யூ சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அந்த டேபிள் வேல்யூவை விட இது லெஸ்ஸராக இருந்துச்சு அப்படின்னா if the calculated value is less than the critical value, we say that it is not significant. This may due to fluctuations of sampling and sample data do not provide a sufficient evidence against the null hypothesis. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நல் ஹைபாத்திசிஸ்க்கு எகெயின்ஸ்டாக எந்த ஒரு எவிடன்ஸுமே நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நல் ஹைபாத்திசிஸை அக்செப்ட் பண்ணிக்கலாம், H0 அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் mod z greater than z alpha அப்படின்னு சொல்லி கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் நல் ஹைபாத்திசிஸை என்ன பண்ணிக்கணும், ரிஜெக்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? அவங்க கொடுக்குற கண்டிஷனில் இது
ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் சிங்கிள் மீன். இப்போ நம்மளுக்கு அந்த ஃபார்முலாவை பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் டீக்கு நம்ம அந்த ஃபார்முலா இப்போ தான் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ்ஐங்கிறது ஒரு ரேண்டம் சாம்பிள் ஆஃப் சைஸ் n ஃப்ரம் எ நார்மல் பாப்புலேஷன் வித் மீன் மியூ அண்ட் வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து நார்மலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது மீன் வந்து மியூவாக இருக்கும், வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் லார்ஜ் சாம்பிளுக்கு சப்ஸ்டியூஷன் கொடுக்கும்போது z ஈக்குவல் டு எக்ஸ் பாரு மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் பாருக்கு பதிலாக மியூன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் டி அப்படின்னா சிக்மா ஸ்கொயர் பை என், ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர் பை என் அப்படின்னா உங்களுக்கு அது என்னவா மாறும், சிக்மா டிவைடட் பை ரூட் என்ன மாறிடுங்களா, அதை இங்கே போட்டிருக்காங்க, டைரெக்டாக போட்டாங்க. ஓகேங்களா? z ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா ஸ்கொயர், சிக்மா டிவைடட் பை ரூட் என். இதுதான் வந்து நம்மளுக்கு டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் லார்ஜ் சாம்பிள்ஸ். ஓகேங்களா? சப்போஸ் நம்மளுக்கு வந்து சிக்மாங்கிறது தெரியலை அப்படின்னா சிக்மா, அதாவது சிக்மா கேப் ஈக்குவல் டு எஸ்ன்னு எடுத்து சொல்லியிருக்காங்க. சிக்மா இஸ் அன்னோன், சிக்மா வந்து நம்மளுக்கு தெரியாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எஸ்ஐயே சிக்மாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிக்மா கேப் ஈக்குவல் டு எஸ்ங்கிற மாதிரி உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. நான் டேரெக்டாகவே சிக்மா ஈக்குவல் டு எஸ்ன்னே போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அப்படி போட்டிங்கனாலும் கரெக்டு தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து 8.2ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 13 சம்ஸ் வந்து உங்களுக்கு டெஃபினிஷன்ஸாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டெஃபினிஷன்ஸ் ஃபுல்லுமே வந்து நம்ம இவ்வளோ நேரம் டீச் பண்ணதுலேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அந்த டெஃபினிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆன்சர்ஸ் ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம்ஸும் ஒன்ஸ் அகெயின் ஃபார்முலாவை ரீகால் பண்ணிக்கலாம். கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஃபார் த பாப்புலேஷன் மீன் ஃபார் லார்ஜ் சாம்பிள்ஸ் when சிக்மா இஸ் நோட், நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்முலா பார்த்தது தான், x bar minus z alpha by 2 sigma by root n less than or equal to mu less than or equal to x bar plus z alpha by 2 sigma by square root of n. இதுதான் வந்து நம்ம கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் z ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா பை ரூட் என். ஓகேங்களா? ஸோ நம்ம சிக்மாவுக்கு பதிலாக எஸ், அதாவது சிக்மாங்கிறது நாட் நோனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நார்மல் டேபிளோட வேல்யூ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை வந்து நீங்கள் தான் வந்து ஒவ்வொரு சம்மையும் வந்து பார்த்து நீங்கள் படித்து எழுதி பார்த்துக்கோங்க இந்த வேல்யூஸ் எல்லாமே. சரிங்களா? நெக்ஸ்ட்டு Example 8.12, a sample of 100 measurements at breaking strength of cotton thread gave a mean of 7.4 and standard deviation of 1.2 grams. Find 95% confidence limit for the mean breaking strength of cotton thread அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் 100 என்ன சாம்பிளோட சைஸ் வந்து உங்களுக்கு 100 அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட் பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் காட்டன் த்ரெட். இப்போ வந்து அந்த காட்டன் த்ரெட்டோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதனோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள், ஆஃப் மீன் சாம்பிளோட மீன் வந்து எக்ஸ் பாருங்கிறது 7.4. ஓகேங்களா? அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எஸ் ஈக்குவல் டு 1.2 அண்டு 95% கான்ஃபிடன்ஸ் லிமிட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் த காட்டன் த்ரெட் 95% கான்ஃபிடன்ஸ் லிமிட்டில் அந்த த்ரெட்டோட பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் வந்து நம்மளோட லிமிட்டுக்குள்ளார வருதா வெளியில் போயிடுச்சா, லிமிட்டுக்குள்ளார வந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, இல்லைன்னா பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்மாங்கிறது நம்மளோட கொஸ்டினில் கொடுக்கல. ஸோ சிக்மா இஸ் நாட் நோன். ஸோ யூஸ் சிக்மா கேப் ஈக்குவல் டு எஸ்னாலும் சிக்மா ஈக்குவல் டு எஸ்னாலும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எப்படி எடுத்தனாலும் ஓகே. இப்போ 95% கான்ஃபிடன்ஸ் லிமிட் ஃபார் பாப்புலேஷன் மீனுக்கு பாருங்கள், 95% அப்படின்னா உங்களுக்கு 95% அக்செப்டன்ஸ் ரீஜியனாக இருக்கும் கான்ஃபிடன்ஸ் லிமிட்டு. ரிமைனிங் 5% வந்து ரிஜெக்ஷன் ரீஜியனாக இருக்குங்களா, அந்த 5%க்கு வந்து நீங்கள் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் டேபிள் வேல்யூ பார்க்கணும். ஸோ ஃப்ரம் த டேபிள் இசட் ஆல்ஃபா பை 2ங்கிறது 1.96 அட் 95% லெவல் எழுதுங்க, இல்லைனா 5% லெவல். ஓகேங்களா? இந்த 100ல் 95 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 5% லெவல் வருங்களா. ஸோ அந்த 5%க்கு ஸோ இப்போ எக்ஸ் பார் மைனஸ் இசட் ஆல்ஃபா பை 2 sigma cap by root n less than or equal to mu less than or equal to x bar plus z alpha by 2 sigma cap by root n. வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுங்க. x பாரோட வேல்யூ 7.4,
z alpha by 2 ஓட வேல்யூ 1.92. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1.2 divided by square root of n ஓட வேல்யூ 100 less than or equal to mu less than or equal to again அந்த சேம் வேல்யூ in between உங்களுக்கு என்ன வந்துடும் ப்ளஸ் வந்துடும் 7.4 plus 1.96 into 1.2 divided by square root of 100 சிம்ப்ளிஃபை பண்ணுங்க. சிம்ப்ளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 7.165 less than or equal to mu less than or equal to 7.635. ஓகேங்களா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 3 டிஜிட் இல்லைனா 4 டிஜிட் மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே தேவையில்லை. உங்களுக்கு இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிஜிட்ஸ் நிறையா போயிட்டு இருக்கும். 3 or 4 டிஜிட் நீங்கள் கரெக்டாக ரவுண்ட் அப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ தேர்ஃபோர் நீங்கள் கன்க்ளூஷன் எழுதணும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 7.165. இப்போ பாருங்கள் இந்த இன்டர்வல் வந்து எது வரைக்கும் வந்துருக்குதுங்க 7.165க்கும் 7.635க்கும் இன்டர்வல் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இந்த இன்டர்வலுக்குள்ளார நம்மளோட மீன் வேல்யூ இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். ஸோ உங்களோட மீன் வேல்யூ மியூங்கிறது கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட இன்டர்வல் வந்து 7.165க்கும் 7.635க்கும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, ஸோ இப்போ வந்து நம்மளோட மீன் வேல்யூ வந்து இன்பிட்வீனில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளோட மீன் வேல்யூ பாருங்கள், மியூவோட வேல்யூ வந்து இதுக்கு இன்பிட்வீனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ த பாப்புலேஷன் மீன் பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் த காட்டன் த்ரெட் வில் ஃபால் இன் த இன்டர்வல் 7.165, 7.635 at 95%. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மீன் வேல்யூ வந்து 7.4 வந்து இங்கே கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்மளோட மியூ வேல்யூ எதில் தான் ஃபால் ஆகிருக்கு, இன்பிட்வீனில் தான் ஃபால் ஆகிருக்கு. 7.1க்கும் 7.6க்கும் இன்பிட்வீனில் தான் உங்களுக்கு ஃபால் ஆகிருக்கு. ஸோ அதனால் த பாப்புலேஷன் மீன் பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் த காட்டன் த்ரெட் வில் ஃபால் இன் திஸ் இன்டர்வல். ஸோ இதுக்குள்ளார அடங்கி இருக்கிறதுனால நீங்கள் என்னன்னு சொல்லிக்கலாம், therefore 95% கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ் ஃபார் த மீன் பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் த காட்டன் த்ரெட் அக்செப்டன்ஸ் பை த கன்சியூமர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு example 8.11. A machine produces a component of a product with a standard deviation of 1.6 cm in length. இப்போ வந்து ஒரு மெஷின் வந்து ஒரு காம்பனண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த காம்பனண்ட்டோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 1.6ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு a random sample of 64 காம்பனண்ட்ஸ் அதில் வந்து ஒரு ரேண்டம் சாம்பிளாக எடுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதனோட சாம்பிள் ஹேஸ் எ மீன் லென்த் ஆஃப், அதனோட அந்த சாம்பிளோட மீன் வந்து 90 சென்டிமீட்டர். த கஸ்டமர் வில் ரிஜெக்ட் த பார்ட் இஃப் இட் இஸ் எய்தர் லெஸ் தேன் 88 ஆர் மோர் தேன் 92. இப்போ வந்து இந்த கஸ்டமர் வந்து அந்த ப்ராடக்டோட அந்த ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 88 சென்டிமீட்டரை விட கம்மியாக இருந்தாலோ 92 சென்டிமீட்டரை விட அதிகமாக இருந்தாலோ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இது வந்து நம்மளோட ரியல் லைஃப் ப்ராப்ளம் தான். நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு பொருள் போய் வாங்கும்போது அதனோட குவாலிட்டி கண்டிப்பாக செக் பண்ணுவீங்க. நீங்கள் நிறையா வாங்கும்போது அதனோட குவாலிட்டி வந்து 1 or 2 ப்ராடக்ட்டில் வந்து குவாலிட்டி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, அதில் எல்லா ப்ராடக்ட்டோட குவாலிட்டியும் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா. அதே மாதிரி தான் இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 88 சென்டிமீட்டரை விட குறைவாக இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, 92 சென்டிமீட்டரை விட அதிகமாக இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட வேல்யூ வந்து இது இன் பிட்வீனில் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எப்படி செக் பண்ண சொல்கிறாங்க, 95% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலில் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் கொஸ்டினில் பாருங்கள், கிவன் n = 64, என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கோங்க. என்னங்கிறது 64, எக்ஸ் பாருங்கிறது 90, அதாவது சாம்பிளோட மீன் வந்து 90, சிக்மா வந்து 1.6. கொஸ்டினை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. The machine produces a component of a product with standard deviation. Population ஓட standard deviation 1.6ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ 1.6. சரிங்களா, நெக்ஸ்ட்டு z alpha by 2. z alpha by 2ங்கிறது அந்த டேபிளோட வேல்யூ வந்து 95% கேட்குறேன். 100ல் 95 போட்டுச்சுன்னா 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். உங்களோட டேபிளில் 5%க்கு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 tailed தான் வரும். ரைட் டைலோ லெஃப்ட் டைலோ வரும்போது லெஸ் தென்னோ கிரேட்டர் தென்னோ தனியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்பிட்வீனில் வந்திருக்கிறது எல்லாமே உங்களுக்கு எப்படி தான் இருக்கும், 2 tailed டெஸ்ட்டு தான். 2 சைடும் கொஞ்சம் ரிஜெக்ஷன் பண்ணி விட்ருவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ 95% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஃபார் மீன் ஃபார்முலா அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஃபார்முலாவில் சேம் ஃபார்முலா தான். ஃபார்முலாவில் எக்ஸ் பாரோட வேல்யூ 90 மைனஸ் z alpha by 2ஓட வேல்யூ 1.96,
சிக்மாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.6 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மியூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் பாரோட வேல்யூ 90 ப்ளஸ் 1.96 இன்ட்டு 1.6 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64. ஓகேங்களா, வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுத்துட்டு சிம்ப்ளை பண்ணுங்கள். 90 minus 0.392 less than or equal to mu less than or equal to 90 plus 0.392. Simplify பண்ணிங்கன்னா 89.61 less than or equal to mu less than or equal to 90.39 இருக்கு. இப்போ நம்மளோட வேல்யூ அந்த பாப்புலேஷனோட மியூங்கிறது பாப்புலேஷனோட மீனுங்களா எதுக்குள்ளார அடங்கி இருக்கு 88க்கும் 92க்கு இன்பிட்வீனில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த இன்டர்வல் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 89 to 90 தான். பட் ஆனால் அவங்க 88க்கும் 92க்கும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட ரீஜியன் வந்து கண்டிப்பாக இதுக்குள்ளார வந்துருச்சு. ஸோ நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ therefore the probability that the true value of the population mean strength of the components will be fall in this interval. So we conclude that 95% confidence interval ensures acceptance component by the consumer. ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் அப்படியே கொஷினில் இருக்கிறது அப்படியே பார்த்து ரைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 8.13 the mean lifetime of a sample of 169 light bulbs manufactured by a company is found to be 1350 hours with a standard deviation of 100 hours. இப்போ பாருங்கள், இதில் ஒரு சாம்பிள் வந்து 169 பல்ப் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, அதனோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் மீனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனோட மீன் லைஃப் டைம் வந்து 1350 எக்ஸ் பார் ஈக்குவல் டு கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். எக்ஸ் பார் ஈக்குவல் டு வித் எ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதனோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதாவது சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எஸ் ஈக்குவல் டு 100 hours. இதுதான் நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. 95% கான்ஃபிடன்ஸ் லிமிட்டில் அக்செப்டன்ஸாக ரிஜெக்ஷனா அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கணும். கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ் within which the mean lifetime of light bulbs is expected to lie அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்மாங்கிறது நாட் நோன். ஸோ கன்சிடர் சிக்மா ஈக்குவல் டு எஸ். ஸோ இஜெட் ஆல்ஃபா பை 2 90% அப்படின்னா 10% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸு டேபிள் வேல்யூ வந்து 1.645. ஓகேங்களா. ஸோ இப்போ 90% கான்ஃபிடன்ஸ் லிமிட்டுக்கு பாருங்கள், ஃபார்முலா சேம் ஃபார்முலா தான், வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூஷன் கொடுங்க. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுத்துட்டு சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எக்ஸ் பாரோட வேல்யூ 1350 மைனஸ் இஜெட் ஆல்ஃபா பை 2 வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுங்க. சிக்மாவோட வேல்யூ 100 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னோட வேல்யூ 169 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மியூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1350 ப்ளஸ் 1.645 சிக்மாவோட வேல்யூ 100 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169. ஓகேங்களா. ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 1337.5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மியூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1362.5. இப்போ நம்மளுக்கு மியூவோட வேல்யூ கிடைக்கிறது இந்த இன்டர்வலுக்குள்ளார தான் இருக்குது. எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து உங்களுக்கு எப்படி தான் இருக்குது இந்த இன்டர்வலுக்குள்ளார தான் இருக்குது. 1350 இந்த இன்டர்வலுக்குள்ளார தானே வருது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சாம்பிளில் எடுக்கிற மீனோட வேல்யூ எடுத்தாலும் அந்த இன்டர்வலுக்குள்ளார நம்மளுக்கு வந்துடுது. அதே மாதிரி பாப்புலேஷனோட மீனும் அந்த இன்டர்வலுக்குள்ளார தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ therefore the mean lifetime of the light bulbs is expected to lie between the interval 1337.35, 1362.65. ஓகேங்களா. Next example 8.14 an auto company decided to introduce a new 6-cylinder car whose mean petrol consumption is claimed to be lower than that of the existing auto engine. It was found that the mean petrol consumption for the 50 cars was 10 km per liter and standard deviation 3.5 km per liter. Test at 5% level of significance whether the claim of the new car petrol consumption is 95
9.5 km per liter on the average is acceptable. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு அந்த சம்ஸ் எல்லாமே கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் கண்டுபிடிக்கிற சம்மு. நெக்ஸ்ட் வந்து இப்போ எக்ஸாம்பிள் 8.14 பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸை டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க உங்களுக்கு. அவங்க சொல்கிறது வந்து வெதர் த கிளைம் நியூ கார் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள், கிவனில் என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க. சாம்பிளோட சைஸ் n = 15ங்களா, அதனோட மீன் வந்து எக்ஸ் பார் = 10 கிலோமீட்டருங்களா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எஸ்ங்கிறது 3.5ங்களா, ஸோ 3.5 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு பாப்புலேஷனோட மீன் மியூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ஆட்டோ கம்பெனி டிசைடட் டு இன்ட்ரடியூஸ் எ நியூ 6 cylinder கார் ஹூஸ் மீன் பெட்ரோல் கன்சப்ஷன். அந்த டோட்டல் அந்த ஆட்டோ கம்பெனியோட 6 cylinder டோட்டலாக அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா 6 cylinders, அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், டோட்டல் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாப்புலேஷனோட மீன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு மீன் பெட்ரோல் கன்சம்ஷன் இஸ் கிளைம்டு டு be lower than that of the existing auto engine. It was found that the mean petrol consumption of the car வந்து 50 kilometers, இங்கே 10 kilometers கொடுத்துட்டாங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அடுத்தது மீன் பார்த்திங்க அப்படின்னா இங்கே லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் அட் த 5% level of significance where the claim of a new petrol car consumption is 9.5 km per liter on the average is acceptable அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பாப்புலேஷனோட மீன் மியூ = 9.5 km. சம்டைம்ஸ் உங்கள் சம்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே கொஷினில் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருவாங்க மீன். சம்டைம்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷினோட எண்டில் கொடுத்துருவாங்க, பாப்புலேஷனோட மீன் வந்து எண்டில் கொடுத்துருவாங்க. மற்றபடிக்கு உங்களுக்கு சாம்பிளோட மீன் எல்லாமே அந்த சாம்பிளோட ஒன்றா சேர்ந்து வந்துடும். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் அனலைசிஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சாம்பிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஷினோட ஒன்றா சேர்ந்து வரும். பாப்புலேஷனோட மீன் மியூங்கிறது ஒன்றா முன்னாடி கொடுப்பாங்க, அப்படி இல்லை லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சின்ஸ் சிக்மா இஸ் நாட் நோன், சிக்மாங்கிறது நம்மளுக்கு இங்கே தெரியலை, அதனால சிக்மா = எஸ்ன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹைப்போதீசிஸ் செட் பண்ணணும். ஓகேங்களா? இது அக்செப்டபுளாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நீங்கள் வந்து இன்டர்வல் கேட்கும்போது, கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கான்ஃபிடன்ஸ் லிமிட் கேட்கும்போது நீங்கள் அந்த இன்டர்வல் மட்டும்தான் ஃபைன் பண்ண போகிறீங்க. இங்கே வந்து அக்செப்டபுளாக இல்லையா, அவங்க கொடுக்குற கண்டிஷனுக்கு அக்செப்டபுளாக இல்லையா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹைப்போதீசிஸ் செட் பண்ணி தான் கொண்டுட்டு வரணும். நல் ஹைப்போதீசிஸ் H0, சரிங்களா, ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதீசிஸ் H1. இப்போ H0 அப்படிங்கிறது அவங்க என்ன கொஷினில் கேட்குறாங்க, மியூ = 9.5 கிலோமீட்டருக்கு அக்செப்டபுளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா மியூ = 9.5 கிலோமீட்டர். ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதீசிஸ் வந்து மியூ நாட் = 9.5 கிலோமீட்டர். இங்கே அக்செப்டபுள், அதாவது நல் ஹைப்போதீசிஸ் வந்து ஈக்குவல்னு எடுத்துக்கோங்க, ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதீசிஸ் என்ன பண்ணணும், நாட் ஈக்குவல்னு எடுத்துக்கணும். இப்போ மியூ = 9.5 கிலோமீட்டர் அப்படின்னா தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ். எதுக்கு உங்களுக்கு வந்து இந்த மியூக்கும் எக்ஸ் பார் இருக்குது பார்த்தீங்களா, சாம்பிளோட மீன் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாம்பிளோட மீன் வந்து எக்ஸ் பார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சாம்பிளோட மீனுக்கும் பாப்புலேஷன் மீனுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸும் வரலை. நீங்கள் எடுக்கக்கூடிய சாம்பிளுக்கு கிடைக்கிற அதே மீன் தான் டோட்டல் பாப்புலேஷனுக்கு வருது, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதீசிஸ் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 tailed டெஸ்ட் தான், இதில் வந்து ஒரு 2 சைடுமே ஒரு சில பார்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணி விடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அப்படி எடுக்கும் பொழுது தேர் இஸ் எ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ். ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதீசிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மியூங்கிறது நாட் = 9.5, 9.5க்கு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், சாம்பிள் மீனுக்கும் இந்த நம்மளோட பாப்புலேஷன் மீன் மியூ இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுக்கும் வேரியேஷன் இருக்குது, சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் வருது. அது என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அவங்க என்ன கொஷினில் கேட்குறாங்க, கொஷினில் வந்து 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னு கேட்குறாங்களா. ஸோ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸுங்கிறது 5%, 0.05. ஓகேங்களா? இப்போ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் Z = x bar minus mu divided by sigma by root n which is equal to வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுங்க. x barங்கிறது 10 மைனஸ் மியூங்கிறது 9.5 டிவைடட் பை சிக்மாவோட வேல்யூ 3.5 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50 which is equal to சப்ஸ்டியூஷன் கொடுத்து சிம்ப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் 1.01 கிடைக்குது. இப்போ மாட் இஜெட், ஸோ பாசிட்டிவ் வேல்யூக்கு மாடுலஸ் எடுத்திங்கன்னா அதே தான் கிடைக்கும் 1.01. டேபிள் வேல்யூ அட் 5% லெவல், 5% லெவலுக்கு டேபிள் வேல்யூ இஜெட் ஆல்ஃபா பை 2 = 1.96. நீங்கள் டேபிள் வேல்யூவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இஜெட் ஆல்ஃபா பை 2க்கு உங்களுக்கு 1.96ன்னு கிடைக்கும்.
சரிங்களா. உங்கள் புக்கை வச்சுக்கோங்க, புக்கில் அப்படியே பாருங்கள். 5%க்கு 2 tailed டெஸ்ட்டில் என்னன்னு பாருங்கள், 1.96. இப்போ நம்மளோட கன்க்ளூஷன் எழுதணும். இன்ஃபரன்ஸ் சின்ஸ் மாடுலஸ் ஆஃப் இஜெட் வேல்யூவும் இஜெட் ஆல்ஃபா பை 2 வேல்யூ பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் இஜெட் வேல்யூ 1.01 லெஸ் தேன் இஜெட் ஆல்ஃபா பை 2 1.96. இப்போ மாட் இஜெட் லெஸ் தேன் இஜெட் ஆல்ஃபா பை 2 இருக்குங்களா 5% லெவலில். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இது லெஸ் தேனாக இருந்தால் நல் ஹைபாதிசிஸ் இஸ் அக்செப்டட், தட் இஸ் H0 இஸ் அக்செப்டட். நீங்கள் H0 அக்செப்ட் பண்ணிக்கலாம். இது நம்மளோட கண்டிஷன். நம்ம ஒர்க்கிங் ரூல் பார்த்தோம் பார்த்தீங்களா தியரி பார்ட்டில். ஸோ நம்மளோட தியரி பார்ட்டில் இது லெஸ் தேனாக இருந்தால் H0 அக்செப்ட் பண்ணிக்கணும், கிரேட்டர் தேனாக இருந்துச்சுன்னா H0 ரிஜெக்ட் பண்ணணும்னு சொன்னீங்களா. ஸோ இப்போ லெஸ் தேனாக கிடச்சிருக்கு, H0 அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ஃபோர் நீங்கள் கொஷினில் என்ன கேட்குறாங்களோ அந்த லைன் அப்படியே எடுத்து எழுதுங்க. Therefore, the companies claim that the new car petrol consumption is 9.5 km per liter is acceptable. Next, example 8.15. A manufacturer of ball pens claims that a certain pen he manufactures has a mean writing life of. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரர் வந்து பால் பென்ஸை வந்து என்ன பண்ணுறாரு, தயார் பண்ணுறாரு ஒரு கம்பெனியில். அதனோட மீன் ரைட்டிங் லைஃப் ஆஃப் 400 pages with a standard deviation 20 pages. நெக்ஸ்ட்டு த பர்ச்சேசிங் ஏஜென்ட் செலக்ட் எ. ஸோ இப்போ நம்ம போய் ஒரு கம்பெனியில் போய் ஒரு பால் பென் வந்து நிறைய நம்மளுக்கு தேவை வாங்குகிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வாங்கக்கூடிய எல்லா பெண்ணையும் செக் பண்ணிட்டு வருவீங்களா. ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு சாம்பிள் மட்டும் கொஞ்சோண்டு எடுத்து செக் பண்ணுவோம். ஸோ எ பர்ச்சேசிங் ஏஜென்ட் செலக்ட் எ சாம்பிள் ஆஃப் 100 pens அண்ட் புட்ஸ் தம் ஃபார் டெஸ்ட். அந்த 100 பண்ணி டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாரு. அதனோட அந்த 100 சாம்பிளோட மீன் வந்து எக்ஸ் பார்ங்கிறது 390 pages. Should the purchasing agent reject the claim at 1% level? ஸோ அப்போ வந்து இந்த பர்ச்சேசிங் ஏஜென்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாரா என்ன அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணணும், இப்போ கண்டுபிடிக்கணும். பாப்புலேஷன் மீன் வந்து உங்களுக்கு நியூ 400 pages கொடுத்துட்டாங்க. பாப்புலேஷனோட எஸ்டி 220 pages கொடுத்துட்டாங்க. சாம்பிளோட சைஸ் அடுத்தது தான் 100. சாம்பிளோட மீன் வந்து 390 pages அட் 1% லெவலில் கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல் ஹைபாதிசிஸ் செட் பண்ணுங்கள். நல் ஹைபாதிசிஸ் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவீங்க, மியூ தான் பார்ப்பீங்க. மியூ ஈக்குவல் டு 400. மியூ ஈக்குவல் டு 400ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாப்புலேஷன் மீனுக்கும் சாம்பிள் மீனுக்கும் எந்த சேஞ்சஸும் நடக்கலை. நீங்கள் பாப்புலேஷன் மீனுக்கு வரக்கூடிய அதே குவாலிட்டி தான் வந்து டோட்டல்லி இருக்குது, டோட்டல் பாப்புலேஷன்லேயும் இருக்குது. அதாவது சாம்பிளில் இருக்கிற குவாலிட்டி தான் உங்களுக்கு டோட்டல் பாப்புலேஷன்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆல்டர்னேட்டிவ் ஹைபாதிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா மியூ நாட் ஈக்குவல் டு 400 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. மியூ நாட் ஈக்குவல் டு 400 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இது 2 tailed டெஸ்ட் தான். மேக்ஸிமம் லெஸ் தென்னோ கிரேட்டர் தென்னோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா மட்டும்தான் நீங்கள் ரைட்டோ லெஃப்ட் டெய்லோ எடுத்துக்கணும். மற்றபடி நீங்கள் எல்லாத்துக்குமே 2 tailed டெஸ்ட்டே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட். பாப்புலேஷன் மீனுக்கும் இந்த மீன் அதாவது சாம்பிள் மீனுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. பட் ஆனால் இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 1% கொடுத்துருக்காங்க. 1% அப்படின்னா 0.01. டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஃபார்முலா எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான் இந்த டாப்பிக்கில். இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா பை √n விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுங்க. 390 மைனஸ் 400 டிவைடட் பை 20 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் √100. சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா -5ன்னு கிடைக்குது. மாடுலஸ் எடுத்துக்கோங்க. மாடுலஸ் எடுத்திங்கன்னா -5க்கு மாடுலஸ் எடுக்கும்போது +5 மாறிடும். டேபிள் வேல்யூ அட் 1% லெவலுக்கு இஜெட் ஆல்ஃபா பை 2 வந்து 2.58ன்னு கிடைக்குது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாட் இஜெட்டோட வேல்யூ வந்து கிரேட்டராக இருக்குங்களா, இங்கே 5 greater than 2.58ங்களா 1% லெவலுக்கு. அப்படின்னா H0 நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ரிஜெக்ட் பண்ணிடணும். H0 ரிஜெக்ட் பண்ணிங்க அப்படின்னா H1 அக்செப்ட் பண்ணிக்குவீங்கன்னு மீனிங். ஸோ வி கன்க்ளூட் தட் மியூ நாட் ஈக்குவல் டு 400. சரிங்களா. the manufacturer claims is rejected at 1% level of சிக்னிஃபிகன்ஸ். சரிங்களா. இப்போ நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், H0 ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா H1 அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா. H1 வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணும்போது உங்களுக்கு H1ங்கிறது நீங்கள் என்னென்னு எடுத்துருக்கீங்க, டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம். இதில் வந்து டிஃப்ரென்ஸ் காமிக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். டிஃப்ரென்ஸ் காமிச்சா அந்த கஸ்டமர் வந்து உங்களுக்கு அந்த பொருளை வாங்குவாங்களா, வாங்க மாட்டாங்கல்ல. ஸோ அட் 1% லெவலில் வந்துட்டு இந்த கஸ்டமர் வந்து அந்த ப்ராஜெக்டை என்ன பண்ணிக்கிறாரு,
ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு 2 டைப் ஆஃப் சம் தான் இருக்கும். ஒன்று கான்ஃபிடன்ஸ் லிமிட் கண்டுபிடிப்பீங்க. கான்ஃபிடன்ஸ் லிமிட் கண்டுபிடிக்கிறது அவங்க கொஷினில் வந்து கான்ஃபிடன்ஸ் லிமிட்டுன்னு இருக்கும். இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா 90% ஆர் 5%, 1% லெவலில் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஷின் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல் ஹைபோதீசிஸ் செட் பண்ணி தான் போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 8.16. 8.16 பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். எ சாம்பிள் ஆஃப் 900 members has a mean 3.4 cm and standard deviation 2.61 cm. Is the sample taken from a large population with mean 3.25 cm and standard deviation 2.62 cm அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் பாருங்கள் 900 சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க. சாம்பிளோட சைஸ் 900, அதனோட மீன் எக்ஸ் பார் 3.4, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 2.61. சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து இந்த சாம்பிள் வந்து ஈஸ் த சாம்பிள் டேக்கன் ஃப்ரம் த லார்ஜ் பாப்புலேஷன் வித் மீன். அதாவது அந்த லார்ஜ் பாப்புலேஷனோட மீன் வந்து மியூ ஈக்குவல் டு 3.25, சிக்மாங்கிறது எவ்வளவு 2.62. இப்போ நம்ம கொஷின் என்ன அப்படின்னா அந்த சாம்பிள் வந்து இந்த பாப்புலேஷனில் இருந்து தான் எடுத்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பாப்புலேஷனில் இருந்து தான் எடுத்திருக்கோமா அப்படிங்கிறதுக்கு நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்டர்வல் வந்து அந்த நம்மளோட லிமிட்டுக்குள்ளார விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லிக்கலாம், எடுத்துருக்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதில் பாருங்கள். ஸோ இப்போ இதில் வந்து ஈஸ் த சாம்பிள் டேக்கன் ஃப்ரம், அந்த சாம்பிள் வந்து இந்த பாப்புலேஷனில் தான் எடுத்துருக்கிறோமான்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அங்கே டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தான் நீங்கள் என்ன பண்ணணும், செகண்ட் டைப்புக்கு போகணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைப் தான். அடுத்தது பாருங்கள், வந்து உங்களுக்கு செகண்ட் கொஷின் தான் வந்து கான்ஃபிடன்ஸ் லிமிட் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஷின் வந்து உங்களுக்கு இதுக்குள்ளார இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? இஸ் த சாம்பிள் டேக்கன் ஃப்ரம் த லார்ஜ் பாப்புலேஷன். இப்போ வந்து நம்மளோட சாம்பிள் வந்து இந்த லார்ஜ் பாப்புலேஷனுக்குள்ளார தான் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு பாருங்கள் நம்ம டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். கான்ஃபிடன்ஸ் லிமிட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, வந்து கான்ஃபிடன்ஸ் அதாவது அந்த லிமிட்டை கேட்குறாங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டைப்புக்கு போகணும். மற்றபடிக்கு நீங்கள் நல் ஹைபோதீசிஸ் ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ் எடுத்துக்கோங்க. ஸோ பாப்புலேஷன் இது எல்லாமே உங்களோட கொடுத்துருக்கிறது எல்லாமே எடுத்துக்கிட்டீங்க கொஷினில் இருந்தால். நல் ஹைபோதீசிஸ் H0 மியூ ஈக்குவல் டு 3.25 cm, தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ் H1ங்கிறது மியூ நாட் ஈக்குவல் டு 3.25 cm, டூ டைல்டு டெஸ்ட், தேர் இஸ் எ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆல்ஃபாங்கிறது 5%, 0.05. டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் Z ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா பை ரூட் n. சப்ஸ்டியூஷன் கொடுங்க, வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுங்க. ஆன்சர் வந்து Z ஈக்குவல் டு 1.717. மாட் இஜெட்டோட வேல்யூ உங்களுக்கு அதே தான், பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். டேபிள் வேல்யூ அட் 5% லெவல் இஜெட் ஆல்ஃபா பை 2 ஈக்குவல் டு 1.96ன்னு கிடைக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இன்ஃபரன்ஸ் பாருங்கள். சென்ஸ் மாட் இஜெட் லெஸ் தேன் இஜெட் ஆல்ஃபா பை 2. இப்போ உங்களுக்கு வந்து கிடைச்சிக்கக்கூடிய வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இஜெட்டோட வேல்யூ இஜெட் ஆல்ஃபா பை 2ஓட வேல்யூ லெஸ் தேராக இருக்குது அட் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். அப்படின்னா H0 இஸ் எக்ஸ்பெக்டட். இப்போ நம்ம H0 அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா therefore the sample has been drawn from the population mean. இப்போ நம்ம அந்த சாம்பிளை வந்து அந்த பாப்புலேஷனுக்குள்ளார தான் எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. ஓகேங்களா? சரிங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், இதுலேயே செகண்ட் கொஷின். ஸோ இப்போ இந்த கொஷினில் தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் லிமிட் கேட்டிருப்பாங்க. கான்ஃபிடன்ஸ் லிமிட் 95% கான்ஃபிடன்ஸ் லிமிட்டும் 98% கான்ஃபிடன்ஸ், அதே சேம் வேல்யூக்கு நீங்கள் 95% கான்ஃபிடன்ஸ் லிமிட்டும் 98% கான்ஃபிடன்ஸ் லிமிட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ கான்ஃபிடன்ஸ் லிமிட்டுனா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். x bar minus z alpha by 2 sigma by root n less than or equal to mu less than or equal to x bar plus z alpha by 2 sigma by root n. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கான்ஃபிடன்ஸ் லிமிட்டை தவிர உங்களுக்கு வேறு எப்படி கொஷின் கேட்டிருந்தாலுமே பாருங்கள், இந்த கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா இஸ் த சாம்பிள் டேக்கன் ஃப்ரம் த லார்ஜ் பாப்புலேஷன். இந்த சாம்பிள் வந்து இந்த பாப்புலேஷனில் தான் எடுத்துருக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்துட்டு இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்த சாம்பிள் வந்து இந்த பாப்புலேஷனில் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இருக்கணும், மியூவும்
அந்த மியூ இருக்குது பார்த்தீங்களா, மியூ ஈக்குவல் டு என்ன எடுத்திருக்கோம், 3.25 எடுத்துருக்குறோமா நல் ஹைபாத்தீசிஸில் H0ல். H1 வந்து மியூ நாட் ஈக்குவல் டு 3.25 எடுத்துருக்குறோமா. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ். மியூ ஈக்குவல் டு 3.25 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாப்புலேஷன் மீன்லேயும் சாம்பிள் மீன்லேயும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது, ரெண்டும் சேமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே வரல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எடுக்கக்கூடிய அந்த சாம்பிள் இந்த பாப்புலேஷன்லேருந்து தான் எடுத்திருப்போம், இல்லைன்னா நம்மளுக்கு சேமாக வராது. ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஹைபாத்தீசிஸ் டெஸ்டிங்க்கு போயிடுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ இந்த செகண்ட் கொஸ்டினில் பார்த்திங்க அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் லிமிட்டு கேட்குறாங்க. 95% கான்ஃபிடன்ஸ் லிமிட்டு. ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் பார் மைனஸ் z alpha by 2 sigma by root n less than or equal to mu less than or equal to x bar plus z alpha by 2 sigma by root n. இப்போ z alpha by 2 ஓட வேல்யூ வந்து பாருங்கள் 95% கான்ஃபிடன்ஸ் லிமிட்டுக்கு. 95% வந்து 1.96. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்தே எடுத்துக்கோங்க. எக்ஸ் பார், என்னோட வேல்யூ, சிக்மாவோட வேல்யூ இதெல்லாம் சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிமிட் என்ன கிடைக்குது அப்படின்னா 3.229 less than or equal to mu less than or equal to 3.571. இதுதான் நம்மளுக்கு அந்த இன்டர்வல் 95%க்கு. நெக்ஸ்ட் 98%க்கு வந்து டேபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2% லெவலில் பார்க்கணும். 2% லெவலில் z alpha by 2 வந்து 2.33ங்களா. இதே மாதிரி நீங்கள் இன்டர்வலில் சப்ஸ்டியூஷன் கொடுங்க. உங்களோட ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 3.197 less than or equal to mu less than or equal to 3.603. இதுதான் நம்மளுக்கு 98% கான்ஃபிடன்ஸ் லிமிட். நெக்ஸ்ட்டு example 8.17. So the mean weekly sales of a soap bars in departmental stores were 146.3 bars per store. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த பாப்புலேஷன், டோட்டல் பாப்புலேஷன் இங்கே மீன் கொடுத்துட்டாங்க. ஆஃப்டர் அட்வர்டைசிங் a campaign, the mean weekly sales in the 400 stores for a typical week increased to 153.7 and showed a standard deviation 17.2. Was the advertising campaign சக்ஸஸ்ஃபுல் அட் 95% கான்ஃபிடன்ஸ் லிமிட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒரு சோப்பு பார் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். இப்போ அந்த சோப்பு பார் வந்து இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணினதுக்கு அப்புறம் ஏதாவது இன்க்ரீசஸ் இருக்குதா இல்லை அதே நிலமையில தான் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அது வந்து இன்க்ரீசஸ் இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம என்ன பண்ணணும், அந்த மீன் தான் மியூலேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து டோட்டல் பாப்புலேஷன் மியூ ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்கலை. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே தான் பின்னாடி இருக்குது. மியூ நாட் ஈக்குவல், அதாவது மியூ கிரேட்டர் தென். இங்கே வந்து நம்ம அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, இன்க்ரீஸ்டுன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ இன்க்ரீஸ்டு அப்படின்னா மியூ கிரேட்டர் தென். ஸோ கிரேட்டர் தென் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் பாருங்கள், சாம்பிளோட சைஸ் 400, அதனோட மீன் வந்து 153.7, அதனோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எஸ்ஸுங்கிறது 172. பாப்புலேஷனோட மீன் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஒரு வாரத்துக்கு உண்டான பாப்புலேஷன் மீன் வந்து 146.3. சரிங்களா. இப்போ பாருங்கள் மியூ ஈக்குவல் டு 146.3. இங்கே சிக்மாங்கிறது நம்மளுக்கு தெரியலை, அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிக்மாவுக்கு பதில் எஸ்னே யூஸ் பண்ணிக்கலாம். நல் ஹைபாத்தீசிஸ் செட் பண்ணுங்கள். நல் ஹைபாத்தீசிஸ் H0ங்கிறது மியூ ஈக்குவல் டு 146.3ன்னு எடுத்துக்கோங்க. தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ். அதாவது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி பின்னாடி எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடைக்க இல்லை. ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தீசிஸ் நீங்கள் எப்படி செட் பண்ணுவீங்க, மியூ கிரேட்டர் தென் ஆஃப்டர் அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அடுத்து அப்புறமாலு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஏன்னா நம்மளோட கொஷின் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னு தானே கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் பேசுனீங்க அப்படின்னா மியூ ஈக்குவல் நாட் ஈக்குவல்னு எடுத்துக்கோங்க. இங்கே வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்க்ரீசஸ்ன்னு கொஷின் கேட்குறாங்க. இன்க்ரீசஸ்னால் கிரேட்டர் தென் போட்டுக்கோங்க. ஸோ மியூ கிரேட்டர் தென் 146.3 ரைட் டெய்ல்டு டெஸ்ட். தேர் இஸ் எ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ். ஏதோ டிஃப்ரென்ஸ் நடந்திருக்கு. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் உங்களுக்கு கொஷினில் என்ன கேட்குறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்குறாங்க, கொஷினில் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. 95% கான்ஃபிடன்ஸ் லிமிட். ஓகேங்களா. ஸோ 95% கான்ஃபிடன்ஸ் லிமிட்டுக்கு பாருங்கள். 95% அப்படின்னா 100 - 95னா 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். 5%க்கு என்னங்கிறது டேபிள் வேல்யூ பின்னாடி பார்த்துக்கலாம். டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா பை ரூட் n. இங்கே நம்மளுக்கு சிக்மாங்கிறது தெரியாது.
எஸ்ஸோட வேல்யூ தான் எடுத்துப்போம். ஓகேங்களா? சிக்மாவுக்கு பதில் எஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 17.2 தான் யூஸ் பண்ணுவீங்க. போட்டு சிம்பிளை பண்ணுங்கள். ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 8.605 கிடைச்சிது. டேபிள் வேல்யூ அட் 5% லெவல் வந்து 1.645. இப்போ மாட் இஜெட்டோட வேல்யூ கிரேட்டர் தென் இஜெட் ஆல்ஃபா. நான் இங்கே இஜெட் ஆல்ஃபா பை 2ன்னு எடுத்துக்கல. ஏன் எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு ஒன் சைடு மட்டும்தான். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு டெஸ்ட் மட்டும்தான், ஒரு இடத்துல மட்டும்தான். ஸோ இங்கே வந்து லெஃப்ட் சைடு அப்படின்னா இங்கே ஒரு ஆல்ஃபா பை 2, இங்கே ஒரு ஆல்ஃபா பை 2, ரெண்டு சேர்ந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஆல்ஃபாவாக இருக்கும். நம்ம ஒரு வேல்யூ இந்த இடத்துல உண்டான வேல்யூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கருவில் இந்த இடத்துல போகிற வேல்யூ தான் அந்த வேல்யூ. இஜெட் ஆல்ஃபாங்கிறது உங்களுக்கு என்ன, இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூ தான் நம்ம எடுக்கிறோம். அப்படி எடுக்கும் பொழுது இங்கே இஜெட் ஆல்ஃபான்னு நான் எடுத்துருப்பேன். ஏன்னா ஒன் டெய்ல்டு டெஸ்ட் ஆல்ஃபா முழுசுமே இங்கேயே தான் இருக்குது. அதனால இஜெட் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஜஸ்ட் இஜெட் ஆல்ஃபா இல்லை ஆல்ஃபா பை 2 போட்டிங்கனாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இஜெட் ஆல்ஃபாவோட வேல்யூ 1.645. இப்போ நீங்கள் இந்த இடத்துல போய் டேபிள் வேல்யூ எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா ரைட் டெய்ல்டு டெஸ்ட்டு 5% லெவலில் ரைட் சைடு உண்டான வேல்யூ மட்டும் போய் பார்க்கணும். ஓகேங்களா? 2 டெய்ல்டு பார்த்துக்கூடாது. ஸோ 1.645 கிடைக்குது. இப்போ கிரேட்டராக இருக்கிறதுனால H0 ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. H1 என்ன பண்ணிக்கோங்க? அக்செப்ட் பண்ணிக்கோங்க. H1 நான் அக்செப்ட் பண்ணுறேன்னா என்ன மீனிங்கு? H1 எப்படி அக்செப்ட் பண்ணுவீங்க? சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸு ஆஃப்டர் அட்வர்டைஸ்மெண்ட்டு நம்மளுக்கு என்ன ஆயிருக்குது? இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஏதோ ஒரு சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்குது. ஓகேங்களா? ஸோ தேர்ஃபோர் த அட்வர்டைசிங் கேம்பெயின் வாஸ் டெஃபினெட்லி சக்ஸஸ்ஃபுல் இன் த ப்ரொமோட்டிங் சேல்ஸ். கண்டிப்பாக என்ன இருக்குது? சக்ஸஸ் ஆகிருக்குது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு சேல்ஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம பண்ணினது ஃபுல்லுமே என்னென்னு சொல்லிக்கலாம்? சக்ஸஸ்ன்னு சொல்லிக்கலாங்களா? ஸோ அதான் சொல்லி எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 8.18 த வேஜஸ் ஆஃப் எ ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் ஆர் assumed to be normally distributed with mean and variance 25. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேரியன்ஸ் 25ன்னு கொடுத்துட்டுருவாங்க. A random sample of 50 workers gives the total wages equal to. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக மீன் வேல்யூ கொடுக்கல. அந்த 50 ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட டோட்டல் வேஜஸ் ருபீஸ் வந்து 2515 கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் த ஹைபாத்தீசிஸ் மியூ ஈக்குவல் டு 52 எகெயின்ஸ்ட் த ஆல்டர்னேட்டிவ். இங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஹைபாத்தீசிஸ் மியூ ஈக்குவல் டு 52 எடுத்துக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தீசிஸ் மியூ ஈக்குவல் டு 49 அட் 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவனில் பாருங்கள், சாம்பிளோட சைஸ் n ஈக்குவல் டு 50ங்களா, அதுக்கடுத்து டோட்டல் வேஜஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு? 2250 அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் சாம்பிளோட மீன் வந்து உங்களுக்கு மீன் என்ன பண்ணுவீங்க? டோட்டல் வேஜஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸுங்களா. ஸோ சம்மேஷன் எக்ஸ் பை என். ஸோ இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் பார். இப்போ சாம்பிளோட மீன் எக்ஸ் பார் தான் உங்களுக்கு என்னென்னு கிடச்சிருக்குது? 51ன்னு கிடச்சிருக்குது. நெக்ஸ்ட்டு பாப்புலேஷனோட மீன் தான் கொடுத்துட்டாங்களே அவங்க பாருங்கள். இப்போ இது வந்து டெஸ்ட் த ஹைபாத்தீசிஸ் மியூ ஈக்குவல் டு 52. மியூங்கிறது 52 எகெயின்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தீசிஸ் நீங்கள் எடுக்கக்கூடாது மியூ ஈக்குவல் டுன்னு. என்ன நல் ஹைபாத்தீசிஸில் என்ன வச்சுருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு மியூவோட வேல்யூ. ஸோ பாப்புலேஷனோட மீன் வந்து மியூ ஈக்குவல் டு 52. பாப்புலேஷன் வேரியன்ஸ் தான் முன்னாடியே கொடுத்துட்டாங்களா, உங்களுக்கு வந்து முன்னாடி மீன் அண்டு வேரியன்ஸ் 25ன்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ பாப்புலேஷனோட வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. ஸோ பாப்புலேஷனோட எஸ்டினா சிக்மா ஈக்குவல் டு 5ன்னு கிடச்சிருச்சுங்களா. ஸோ இப்போ நல் ஹைபாத்தீசிஸ் செட் பண்ணுங்கள். நல் ஹைபாத்தீசிஸ் H0ங்கிறது மியூ ஈக்குவல் டு 52. மியூ ஈக்குவல் டு 52 அப்படின்னா தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ். எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. பாப்புலேஷன் மீனுக்கும் உங்களுக்கு அந்த சாம்பிள் மீனுக்கு எந்த ஒரு சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தீசிஸ். ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தீசிஸ் வந்து மியூ நாட் ஈக்குவல் டு 52, தட் இஸ் மியூ நாட் ஈக்குவல் டு 52 அப்படின்னா மியூ ஈக்குவல் டு 49 அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் அசம்ஷனில் எடுத்துக்கணும். பட் உங்களுக்கு ஆர்டராக இருக்கணுங்கிறதுக்காக மியூ ஈக்குவல் டு 52, மியூ நாட் ஈக்குவல் டு 52ன்னு எடுத்துக்கோங்க. 2 டெய்ல்டு டெஸ்ட்டுக்கே போங்க. இன்க்ரீசஸ் டிக்ரீசஸ்ன்னு எதுவும் சொல்லாததுனால நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? 2 டெய்ல்டு டெஸ்ட்டு. ஸோ 2 டெய்ல்டு டெஸ்ட் அப்படிங்கும்போது நாட் ஈக்குவல் டு 52ன்னு எடுத்துக்கோங்க. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து 1%. அவங்களே கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 1% அப்படின்ட்டு. டெஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளை பண்ணுங்கள், வேறு ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள். ஆன்சர் வந்து உங்களுக்கு -1.414ன்னு கிடைக்கும். இப்போ மாடுலஸ் எடுத்துக்கோங்க, 1.414ன்னு கிடைக்குது ஆன்சர்.
சரிங்களா. இப்போ டேபிள் வேல்யூ அட் 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். டேபிள் வேல்யூ 1%க்கு டேபிள் வேல்யூ இஜெட் ஆல்ஃபா பை 2னா 2.58. இப்போ இன்ஃபரன்ஸ் பாருங்கள், mod இஜெட்டோட வேல்யூ லெஸ் தேன் இஜெட் ஆல்ஃபா பை 2 அட் 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். அப்படின்னா H0 நீங்கள் என்ன பண்ணிக்குவீங்க, அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. H0 அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா H0 நான் என்ன எடுத்திருக்கேன், mu ஈக்குவல் டு 52 அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கிறேன். ஸோ mu ஈக்குவல் டு 52ங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ therefore there is no significant difference between sample mean and population mean. mu equal to 52 and standard deviation sigma equal to 5. mu equal to 49ங்கிறது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ரிஜெக்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. இப்போ சாம்பிள் மீனுக்கும் பாப்புலேஷன் மீனுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக mu ஈக்குவல் டு 52ங்கிறது சாம்பிள் மீனு அக்செப்ட் பண்ணிக்குது உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ அப்படி அக்செப்ட் பண்ணிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், mu ஈக்குவல் டு 49 வந்து ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டோமா, 49 ரிஜெக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு example 8.19. An ambulance service claims that it takes on the average 8.9 minutes to reach its destination in emergency calls. ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக 8.9 மினிட்ஸில் இப்போ நம்ம ஃபோன் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமுக்குள்ளார அந்த எமர்ஜென்சி கால்ஸ் யார் ஃபோன் பண்ணாலும் அந்த டெஸ்டினேஷனை போய் ரீச் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ்க்கு. டு செக் ஆன் த கிளைம், இப்போ வந்து ஆவரேஜாக ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, இந்த மாதிரி சொன்னால் இந்த டைமுக்குள்ளார போயிடுறாங்கன்னா ஆவரேஜாக நம்ம ஒருத்தர் ஒரு சில பிளேஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 7 மினிட்ஸில் போயிடலாம். ஒரு சில பிளேஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 9 மினிட்ஸ் ஆகும். ஒரு சில பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 8.5 மினிட்ஸ் ஆகும். எல்லாத்துக்கும் சேர்த்து காமனாக அந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோட்டல் அந்த கம்பெனிக்கே வந்து நம்ம ஆவரேஜே அவ்வளோ சொல்கிறோம், 8.9 மினிட்ஸ் ஆவரேஜ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டு செக் ஆன் த கிளைம் ஏஜென்சி. இப்போ நம்ம வந்து அதை செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாம்பிளுக்காக ஒரு 50 எமர்ஜென்சி காலை நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. 50 எமர்ஜென்சி காலை டெஸ்ட் பண்ணும்போது அதனோட மீன் வந்து 9.3ன்னு கிடைக்குது, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 1.6ன்னு கிடைக்குது. ஓகேங்களா. சாம்பிளோடது 5% லெவலுக்கு நம்ம கன்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ சாம்பிளோட சைஸ் வந்து n ஈக்குவல் டு 50, x பார் 9.3, எஸ்ங்கிறது 1.6 மினிட்ஸ். இப்போ பாப்புலேஷனோட மீன் தான் அவங்களே கொடுத்துட்டாங்களே 8.9 மினிட்ஸுன்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஹைபாத்திசிஸ் செட் பண்ணணும். சிக்மாங்கிறது நம்மளுக்கு தெரியாது, அதனால சிக்மாவுக்கு பதிலாக எஸ்ன்னே நீங்கள் எடுத்துக்கோங்க. நல் ஹைபாத்திசிஸ் நீங்கள் என்ன செட் பண்ணுவீங்க, mu ஈக்குவல் டு 8.9, தட் இஸ் தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ். mu ஈக்குவல் டு 8.9 எடுத்துக்கிட்டிங்கன்னா பாப்புலேஷன் மீனுக்கும் சாம்பிளோட மீனுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. mu ஈக்குவல் டு 8.9 டோட்டல் பாப்புலேஷனுக்கு நம்ம சாம்பிள் எடுக்கிறது கரெக்டாக தான் வந்துச்சு, அதனால் இந்த ஆவரேஜ் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ் H1, mu நாட் ஈக்குவல் டு 8.9, டூ டைல்டு டெஸ்ட். ஓகேங்களா. டூ டைல்டு டெஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ தேர் இஸ் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 5% ஈக்குவல் டு 0.05. டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா பை ரூட் என். இஜெட்டோட வேல்யூ ஃபைன் பண்ணுங்கள், வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுத்து இஜெட் ஈக்குவல் டு 1.7676ன்னு உங்களுக்கு கிடைக்கும். மாட் இஜெட் ஈக்குவல் டு, ஸோ மாடுலஸ் எடுத்துக்கோங்க. பாசிட்டிவ் வேல்யூனா நீங்கள் மாடுலஸ் எடுக்கணுங்கிறது கிடையாது, நெகட்டிவ் வேல்யூ இருந்தால் நீங்கள் மாடுலஸ் எடுத்து என்ன பண்ணிக்கணும், பாசிட்டிவ் வேல்யூ மாற்றணும். டேபிள் வேல்யூ அட் 5% லெவல், 5% லெவலுக்கு டேபிள் வேல்யூ இஜெட் ஆல்ஃபா பை 2 ஈக்குவல் டு 1.96 டேபிள் வேல்யூ. இப்போ இன்ஃபரன்ஸ் எழுதுங்க. mod இஜெட்டோட வேல்யூ லெஸ் தேன் mod இஜெட் ஆல்ஃபா பை 2, இஜெட் ஆல்ஃபா பை 2 அட் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். லெஸ் தேனாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, H0 அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. ஸோ H0 இஸ் அக்செப்டட். ஸோ இப்போ H0 அக்செப்டட் அப்படின்னா தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ். இப்போ அந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து claims on the average 8.9 minutes to reach its destination in emergency calls. இப்போ கண்டிப்பாக வந்து அவங்க ஆவரேஜாக சொன்ன அந்த டோட்டல் பாப்புலேஷன் எப்போவுமே அந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஸ்கீம் வந்து எந்த ஒரு டெஸ்டினேஷனாக இருந்தாலும் ஆவரேஜாக 8.9 மினிட்ஸில் போய் ரீச் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். சாம்பிள் எடுத்தோம், சாம்பிள் எடுத்துக்கிட்டு அந்த சாம்பிளுக்கும் பாப்புலேஷனோட மீனுக்கும் ரெண்டு மீனுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லைன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுனால இந்த ஆம்புலன்ஸ் ஸ்கீமை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆவரேஜாக 8.9 மினிட்ஸில் வந்து டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா.
நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸசைஸ் 8.2ல் 14th sum. A sample of 100 items draw from a universe with mean value 4 and standard deviation 3 has a mean value 63.5 is the difference in the mean significance. இப்போ இதில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறது நீங்கள் என்ன பண்ணணும், ஹைபாத்தீசிஸ் தான் செட் பண்ணணும். சாம்பிள் வந்து 100, ட்ரா ஃப்ரம் எ யூனிவர்ஸ். ட்ரா ஃப்ரம் எ யூனிவர்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு பெரிய குடோன்லேயோ இல்லை ஒரு பெரிய செட்லேயோ எதுலேயோ ஒன்றில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், 100 ஐட்டம்ஸ் மட்டும் எடுக்கிறோம். அந்த யூனிவர்ஸோட மீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாப்புலேஷன் மீன் மியூ ஈக்குவல் டு 4. கரெக்டாக பாருங்கள், சாம்பிள் ஆஃப் 100 ஐட்டம்ஸ் அதனோட மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 4னு போட்டுறக்கூடாது. வேர்டிங்ஸ் கரெக்டாக மீன் பண்ணிக்கோங்க. ட்ரா ஃப்ரம் எ யூனிவர்ஸ் வித் மீன், அந்த யூனிவர்ஸோட மீன் வந்து மியூ ஈக்குவல் டு 4, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு 3. ஹேஸ் எ, இப்போ சாம்பிளோட மீன் மியூ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 3. ஸோ அங்கே எக்ஸ் பார் ஈக்குவல் டு 63.5. ஓகேங்களா? ஸோ பிரிண்டிங் மிஸ்டேக்கு எக்ஸ் பார் ஈக்குவல் டு 63.5னு நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எக்ஸ் பார் ஈக்குவல் டு 63.5. பாருங்கள், எக்ஸ் இந்த இடத்துல வந்து 63ன்னு போடும். 63.5 கொஷினில் 63ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், நல் ஹைபாத்தீசிஸ். இப்போ நல் ஹைபாத்தீசிஸ் கட்சி நாட்டுங்கிறது நீங்கள் என்னென்ன எடுத்துக்குவீங்க, மியூ ஈக்குவல் டு 4ன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அதை தான் வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய அந்த சாம்பிள் மீனுக்கும் பாப்புலேஷன் மீனுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இப்போ நல் ஹைபாத்தீசிஸ் மியூ ஈக்குவல் டு 4, ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தீசிஸ் மியூ நாட் ஈக்குவல் டு 4ன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆல்ஃபாங்கிறது 5% லெவலு 0.05. இப்போ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா பை ரூட் n. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இப்போ உங்களுக்கு கொஷின்லேயே மிஸ்டேக் இருக்கும் போல் இருக்குது. ஸோ உங்களோட கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எ சாம்பிள் ஆஃப் 100 ஐட்டம்ஸ் ட்ரா ஃப்ரம் யூனிவர்ஸ் வித் மீன் 4, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 3 ஹேஸ் எ மீன் வேல்யூ. ஸோ நீங்கள் மாற்றினது இங்கே 63ன்னு மாற்றாதீங்க, கொஷினில் மாற்றிக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு 3.5 இங்கே தான் வரும். சரிங்களா? பிகாஸ் இந்த பாப்புலேஷன் மீன் வந்து 4ன்னு இருக்குது. பாப்புலேஷன் மீன் வந்து 4ன்னு இருக்கும்போது சாம்பிள் மீன் வந்து 63.5ன்னு இருந்தால் அது கரெக்டுங்களா? இதுக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் வருது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனோட மீனும் சாம்பிளோட மீனும் பார்த்தீங்க அப்படின்னா நியரஸ்டாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது 3.5 தான் வரும். சரிங்களா? இந்த இடத்துல 3.5ன்னு மாற்றிக்கோங்க, இங்கே எதுவும் மாற்றாதீங்க. இது கரெக்டு தான், 3.5 தான். இந்த இடம் வந்து உங்களுக்கு 3.5 பிரிண்டிங் மிஸ்டேக் போல் இருக்குது உங்களுக்கு சம் புக்கில். ஓகேங்களா? ஸோ இப்போ 3.5ன்னு மாற்றிக்கிட்டீங்க. சரிங்களா? இப்போ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸு டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடுங்க. இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா பை ரூட் n. 3.5 minus 4 divided by 3 divided by square root of 100. சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா -1.667. ஓகேங்களா? நான் இங்கே எக்ஸ் பாருங்கிற 3.5ன்னு போட்டுட்டேன். பட் கொஷினை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், மாற்றாத விட்டுட்டேன் 3.5. ஓகேங்களா? புக்கில் இருந்த மாதிரி அப்படியே எழுதியாச்சு. இப்போ மாட் இஜெட் ஈக்குவல் டு மாடுலஸ் எடுத்தீங்க அப்படின்னா 1.667 கிடைக்கும். டேபிள் வேல்யூ 5% லெவலுக்கு 1.96. இப்போ மாட் இஜெட்டோட வேல்யூ ஆல்ஃபா பை 2ஓட வேல்யூ லெஸ்ஸராக இருக்குதுங்களா? அப்படின்னா ஹச் நாட்டு நம்ம என்ன பண்ணிக்குவோம், அக்செப்ட் பண்ணிக்குவோம். தேர்ஃபோர் தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாம்பிள் மீன் அண்டு பாப்புலேஷன் மீன். சாம்பிள் மீனுக்கும் பாப்புலேஷன் மீனுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. நெக்ஸ்ட்டு 15th sum பாருங்கள். A sample of 400 individuals is found to have a mean height of 67.47 inches. Can it be reasonably regarded as a sample from a large population with mean height of 67.39 inches and standard deviation 1.30 inches அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 400 இண்டிவிஜுவல்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்துக்கிறோம். சரிங்களா? 400 இண்டிவிஜுவல் சாம்பிளோட சைஸ் வந்து நீங்கள் 400 எடுத்துக்கிட்டீங்க. அதனோட மீன் ஹைட் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 67.47. நெக்ஸ்ட், கேன் இட் பி ரீசனபிளி ரெகார்டட் ஆஸ் எ சாம்பிள். ஸோ இப்போ இதில் இருந்து தான், இந்த பாப்புலேஷனில் தான் நம்ம இந்த சாம்பிளை எடுத்துருக்கிறோமா, ஃப்ரம் த லார்ஜ் பாப்புலேஷன். இந்த லார்ஜ் பாப்புலேஷனோட மீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 67.39, அதனோட டீவியேஷன் சிக்மாங்கிறது 1.30. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்,
இந்த சாம்பிள் வந்து இந்த பாப்புலேஷன்ல இருந்தால் எடுத்திருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், செக் பண்ணணும். செக் பண்ணுறதுக்கு பாருங்கள், நல் ஹைபாத்தீசிஸ். நல் ஹைபாத்தீசிஸ் H நாட்டுங்கிறது மியூ ஈக்குவல் டு 67.35. ஸோ மியூ ஈக்குவல் டு 67.39 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மியூக்கும் தட் இஸ் சாம்பிள் மீனுக்கும் பாப்புலேஷன் மீனுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. there is no significant difference. Alternative hypothesis mu not equal to 67.39 எடுத்துக்கோங்க. level of significance ஆல்ஃபாங்கிறது 5% 11 கொடுத்துருக்காங்களா? ஸோ உங்களுக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா? ஸோ சாம்பிள் ஆஃப் 400 இண்டிவிஜுவல்ஸ். ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் எவ்வளோன்னு கொடுக்கல. ஸோ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் 5% மட்டும் ஃபைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ 5% ஃபைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்களோ நீங்கள் அந்த லெவலுக்கு கண்டுபிடிங்க. சப்போஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு 5% லெவலுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆல்ஃபாங்கிறது 5%. டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் Z ஈக்குவல் டு x பார் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா பை ரூட் n. வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுங்க. 1.2308 கிடைக்கும். டேபிள் வேல்யூ ஃபார் 5% லெவல், அதனோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் வேல்யூ Z ஆல்ஃபா பை 2ங்கிறது 1.96 வந்துருங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் வேல்யூ பாருங்கள். ஸோ இதான் வந்து நம்மளோட டேபிள் வேல்யூ. அந்த டேபிள் வேல்யூவில் 5% டூ டெய்ல்டு டெஸ்ட்டு, ரைட் டெய்ல்டு டெஸ்ட்டு, லெஃப்ட் டெய்ல் டெஸ்ட்டு நம்ம இது வரைக்கும் இப்படி தானே பார்த்துட்ருக்கோம். ஸோ நான் டேரெக்டாகவே டேபிள் வேல்யூன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த ஒரு சமுக்கு பாருங்கள் டேபிள் வேல்யூங்கிறது. ஸோ டூ டெய்ல்டு டெஸ்ட்டுக்கு 5%க்கு பாருங்கள் 1.96. நான் இந்த வேல்யூ தான் அங்கே எடுத்து போட்டிருக்கேன். அதே மாதிரி 1% அப்படின்னா இந்த வேல்யூ எடுத்து போட்டிருந்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேபிள் வேல்யூ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மெமரி பண்ணிவிட்டு இந்த டேபிள் வேல்யூ தான் நீங்கள் அங்கே எடுத்து போடணும். டேபிள் வேல்யூ மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு, நீங்கள் தான் என்ன பண்ணணும், மெமரி பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ சம்மு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ இந்த டேபிள் வேல்யூ வந்து Z ஆல்ஃபா பை 2 அப்படிங்கிறது 1.96ங்களா? ஸோ இப்போ பாருங்கள் இன்ஃபரன்ஸ் எழுதுங்க. சின்ஸ் மாட் Z வேல்யூ லெஸ் தேன் Z ஆல்ஃபா பை 2 லெஸ்ஸராக இருக்குங்களா? இங்கே 1.2 இருக்குது, இங்கே 1.9 இருக்குது. அட் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் H நாட்டுங்கிறது அக்செப்ட் பண்ணிக்கலாம். therefore the sample has been drawn from the population mean. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சாம்பிள் வந்து பாப்புலேஷன், அந்த பாப்புலேஷனில் தான் எடுத்திருக்கோம். அந்த பாப்புலேஷனோட மீன் வந்து 67.39 இன்ச்சஸும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1.3 இன்ச்சஸ் உள்ள அந்த பாப்புலேஷனில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சாம்பிளை ட்ரா பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 16th சம். The average score on a nationally administered aptitude test was 76 and the corresponding standard deviation was 8. In order to evaluate a state's education system, the scores of 100 state students were randomly selected. இப்போ இது nationally administered aptitude test. ஸோ இப்போ இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், டோட்டல் பாப்புலேஷன். அதனோட மீன் வந்து மியூ ஈக்குவல் டு 76ன்னு கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா 8ன்னு கொடுத்துட்டாங்க. In order to evaluate a state's education system, the scores of 100 of the state students were randomly selected. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 100 ஸ்டூடெண்ட்டை ஸ்டேட்ஸிலிருந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? 100 ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணுறோம். n ஈக்குவல் டு 100. These student had an average score of 72. அதனோட ஆவரேஜ் ஸ்கோர் x bar ஈக்குவல் டு 72. Test the significance level of 0.05ன்னு கொடுத்துருக்காங்க. 0.05 அப்படின்னா உங்களுக்கு 5% லெவலுங்களா? இப்போ if there is a significant difference between state scores and national scores, இப்போ இந்த நேஷ்னல் ஸ்கோருக்கும் ஸ்டேட் ஸ்கோருக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற கொஷின்ஸை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, மீன், பாப்புலேஷன் எஸ்டி, சாம்பிளோட மீன் சைஸ் எல்லாம் எழுதியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நல் ஹைபாத்தீசிஸ் செட் பண்ணணும். இப்போ இந்த நல் ஹைபாத்தீசிஸ் செட் பண்ணுறதுக்கு பாருங்கள், H0 மியூ ஈக்குவல் டு 76. ஓகேங்களா? ஸோ இப்போ H0 ஏன் மியூ ஈக்குவல் டு 76 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் அப்படின்னா பாப்புலேஷனோட மீனுக்கும் சாம்பிளோட மீனுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படிங்கிறது நம்ம தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ். ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தீசிஸ் H1ங்கிறது மியூ நாட் ஈக்குவல் டு 76. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு நேஷ்னல் லெவல் டெஸ்ட்டு நடக்குது. அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிறாங்க.
அதனோட மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டோட எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து எவால்வேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஸ்டேட்ஸோட ஸ்டூடெண்ட்டை வந்து ரேண்டமாக நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு 100 மெம்பர்ஸை ரேண்டமாக செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்டேட்டோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நல்லா இருக்கா, குவாலிட்டி நல்லா இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், செக் பண்ணணும். செக் பண்ணுறதுக்கு பாருங்கள், ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தீசிஸ், நல் ஹைபாத்தீசிஸ் செட் பண்ணிட்டீங்களா. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், தட் இஸ் 0.05 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். Z ஈக்குவல் டு x பார் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா பை ரூட் n. x பாருங்கிறது 72 மைனஸ் 76 டிவைடட் பை 8 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100. சிம்பிளிஃபை பண்ணுங்கள், -5ன்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். mod Z ஈக்குவல் டு +5ன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா. டேபிள் வேல்யூ அட் 5% லெவலில் டேபிள் வேல்யூ வந்து 1.96ங்களா எழுதிட்டு நீங்கள் டேபிளில் போய் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ இன்ஃபரன்ஸ் எழுதுங்க. mod Z வேல்யூ கிரேட்டர் தேன் Z ஆல்ஃபா பை 2 அட் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். கட்சி நாட்டை நான் ரிஜெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ தேர் இஸ் எ சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்டேட் ஸ்கோர்ஸ் அண்ட் நேஷ்னல் ஸ்கோர்ஸ். இப்போ நம்மளுக்கு சிக்னிஃபிகன்ஸ் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா. நேஷ்னலி அட்மினிஸ்ட்ரேட் ஆப்டிடியூட் டெஸ்ட், அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் ஸ்டேட் ஸ்கோர்ஸுக்கும் நேஷ்னல் ஸ்கோர்ஸுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே கொஷினில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், தட் இஸ் சாம்பிளோட மீன் எக்ஸ் பாருங்கிறது இங்கே 72ன்னு இருக்குது, பாப்புலேஷனோட மீன் மியூங்கிறது 76ன்னு இருக்குது. டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்ஸ் எல்லாமே நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. 1 ஒரு 1.5 இல்லை 0.5 டிஃப்ரென்ஸில் தான் நம்ம இதை பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் அதிகமாக தெரியுது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு என்ன இருந்திருக்கலாம், இந்த கொஷின் வந்து உங்களுக்கு சிக்னிஃபிகன்ட் டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதனால நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 17th சம். த மீன் பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கேபிள்ஸ் சப்ளைடு பை அ மேனுஃபேக்சரர் இஸ் 1800 with a standard deviation 100. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் கேபிள் வந்து இது ரெடி மேக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த கம்பெனி அவங்க வந்து மேனுஃபேக்சரர் பண்ணுற அந்த கம்பெனியோட மீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1800, அதனோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ பாப்புலேஷன் மீன் மியூ ஈக்குவல் டு 1800, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மாங்கிறது 100. பை அ நியூ டெக்னிக் இன் த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இட் இஸ் கிளைம்டு தட். இப்போ ஒரு நியூ டெக்னிக்கை அந்த கம்பெனியில் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த பிரேக்கிங் கேபிளை வந்து ரெடி பண்ணுறாங்க அந்த நியூ டெக்னிக்கை யூஸ் பண்ணி பண்ணும் பொழுது அந்த பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன் ஆர்டர் டு டெஸ்ட் திஸ், இப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 50 சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணுறோம். 50 கேபிள்ஸ் எடுத்துக்கிறோம். 50 n ஈக்குவல் டு 50. இட் இஸ் ஃபவுண்ட் தட் த மீன் பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் இஸ், இப்போ அதனோட மீன் பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் பார்த்திங்க அப்படின்னா 1850. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கேன் யூ சப்போர்ட் த கிளைம் அட் 0.01% லெவல் ஆஃப் 0.01 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ போன சம்மில் பார்த்தேன் அப்படின்னா நான் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்குது, அதனால் தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். பட் ஆனால் இந்த சம்மில் பாருங்கள் மியூங்கிறது 1800ங்களா. ஸோ சாம்பிளோட மீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1850. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 50 வரைக்கும் போகுது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது சம்மை பொறுத்து தான். ஒரு சில சம்மில் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து H0 வந்து என்ன பண்ணிக்கும், ரிஜெக்ட் பண்ணிவிட்டு H1 அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது, கண்டிப்பாக இது வந்து அக்செப்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வச்சு சொல்ல முடியாது. ஓகேங்களா. அந்த சம்முக்கு வந்து அந்த மாதிரி இருந்துச்சு, பட் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியல, H0 அக்செப்ட் பண்ணிக்க முடியல. H1 தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், அக்செப்ட் பண்ணுங்களா. ஸோ பாருங்கள் H0 ரிஜெக்ட் பண்ணிவிட்டு H1 அக்செப்ட் பண்ணுங்களா. தேர் இஸ் ஏ சிக்னிஃபிகன்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்டேட் ஸ்கோர்ஸ் அண்ட் நேஷனல் ஸ்கோர்ஸ்னு சொன்னோம். இந்த டைப் ஆஃப் சம்முக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி அக்செப்ட் ஆகுது, டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்ததுனால இது வரல அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லியிருந்துருக்கலாம். பட் ஆனால் இந்த கொஷின்லேயும் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது, நம்ம வரலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சம்முக்குமே கண்டுபிடிச்சி சொல்கிறது தான் கரெக்டு. ஓகேங்களா. ஸோ நம்மளோட அசம்ஷனில் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஓகேங்களா. சரிங்க. இப்போ பாருங்கள் நல் ஹைபாத்தீசிஸ் நல் ஹைபாத்தீசிஸ் H0ங்கிறது நீங்கள் என்னென்னு செட் பண்ணிக்குவீங்க, மியூ ஈக்குவல் டு 1800. ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தீசிஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது நியூவாக வந்து ஒரு
மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் டெக்னிக்கை வந்து உள்ளார இன்ட்ரடியூஸ் பண்ணினதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. கேபிள்ஸ் ஹேஸ் பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மியூங்கிறது கிரேட்டர் தென் 1800. கிரேட்டர் தென் அப்படின்னா ரைட் டெய்ல்டு டெஸ்ட் டேபிளில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நியூ டெக்னிக் வந்து சக்ஸஸ்ஃபுல். ஓகேங்களா? இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல், இன்க்ரீஸ் ஆகலைன்னா நம்ம பண்ண டெக்னிக் ஃபெயிலியர்னு தானே சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே நம்ம நம்மளோட இதில் ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி டெக்னிக்ஸ் தான். ரைட் டெய்ல்டு டெஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து 1% கொடுத்துட்டாங்க. டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடுங்க. எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா பை ரூட் என் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 3.536 கிடைக்குது. டேபிள் வேல்யூ அட் 1% லெவல் இஜெட் ஆல்ஃபாங்கிறது 2.33 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. இப்போ சின்ஸ் mod z greater than z alpha at 1% level of ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா mod zோட வேல்யூ வந்து z ஆல்ஃபாவை விட கிரேட்டராக இருக்குது அப்படின்னா h0 நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுங்க. h1 அக்செப்ட் பண்ணுங்கள். h1ங்கிறது நீங்கள் என்ன எடுத்துருக்கிறீங்க, நியூ டெக்னிக்கை வந்து சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் நியூ டெக்னிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணினது சக்ஸஸ்ஃபுல் தான். தேர் இஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பழசுக்கும் புதுசுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. தேர்ஃபோர் பை த நியூ technique in the manufacturing process the breaking strength of the cables are increased. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் நம்மளோட கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீனுக்கு இந்த எக்ஸ் பாருக்கும் இந்த எக்ஸ் பாருக்கும் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இங்கேயும் நம்மளுக்கு என்ன ஆகி போச்சு, இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்திருக்கு. பட் நீங்கள் இதே மாதிரி எல்லா சம்முக்கும் சொல்லிடாதீங்க. எந்த ஒரு சம்மாக இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு சாப்டர் 8ல் எக்ஸசைஸ் 8.2ல் எல்லா சம்ஸும் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.